Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். வேண்டாம். எதுக்கா இருந்தாலும் இங்க அழுகையும் ஒப்பாரியும் தேவையில்லை. அவ போனது தனி ஆளா இல்ல, இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் அந்தஸ்தையும் தொலைச்சிட்டு தான். இழந்ததெல்லாம் திரும்பவும் வர வைக்கணும். ஆனா ஒரு விஷயம், நடந்த இந்த அசிங்கம் நம்மளை தவிர உலகத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. அம்பிகா, தெரியுமா, உனக்காவது தெரியுமா நம்ம பொண்ணு அவ எதுக்காக இப்படி தெரிஞ்சுக்கணும். அவ எங்க போனா, எதுக்கு போனா, யார் கூட போனா, யாருக்குமே தெரியாம கிளம்பி போனவ அப்படியே திரும்பி வரணும், வர வைக்கணும். எவ்வளவு சீக்கிரம் வராளோ அவ்வளவு நல்லது. ஹலோ. என்ன பெரிய மாமா? நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி கேஸை வெளியில யாருக்குமே தெரியாம ஹேண்டில் பண்றதா இந்த மும்பை. இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல எஃபிஷியன்டான டிடெக்டிவா நான் ஏற்பாடு பண்றேன். கோனாலுலுல 2 மாசத்துக்கான செமினார், வேர்ல்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியோட கான்ஃபரன்ஸ். இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்றது நான் மட்டும்தான். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பாய். ஆனந்தா, நான் ரெடி பாஸ். நீ எங்க கிளம்பிட்ட? கோனாலுலுக்கு. இத பாத்தீங்களா பாஸ்? மாச கணக்கா கண்மூடிச்சு நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை எழுதின புக்கு தான் இது. சிஐடியோட ஹைடெக் விசாரணை. இது மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னு வைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை சிஐடியோட லைஃப் ஸ்டைல மாறிடும். வெரைட்டி கொலைகள், டிஃபரண்டான கொடுமைகள், எஃபிஷியன்டான மேன் மிஸ்ஸிங், அப்படிப்பட்ட எல்லா கிரைமும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுக்குள்ள இருக்கு. இந்த புக்கை மட்டும் ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இதோட வேர்ல்டு சேட்டலைட்டும் இந்தியன் ரைட்ஸும் எனக்கு சொந்தம். உனக்கா? இல்ல, உங்களுக்கு சொந்தம். அன்பழகன் எங்க? ஐயோ, அவனை கூட்டிட்டு போக வேண்டாம். அவன் ஒரு நல்ல சிஐடி ஆகிறதுக்காக நான் சொன்ன நிறைய புக்ஸும் டீடைல்ஸும் அவன் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கான். அதை அவன் படிச்சு முடிக்க நிறைய டைம் ஆகும். அப்படியே அந்த பிஜுவோட பணம் இரவோட இரவா ஓரங்கட்டினதுனால தெரிய வந்துருச்சு. பணமானாலும் இவன் ஓரங்கட்டுறதை விட மாட்டானா என்ன? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. இன்னும் கொஞ்சம் கவனமா படிச்சு பாப்போம். பிஜுவோட பணம் கரை ஒதுங்கினதுனால தெரிய வந்துருச்சு. வேற பாப்போம்.
அதுல இருக்கிற மாதிரி அதுலயும் இருக்கு. இனி இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலன்னு வையே, என்னோட சிஐடி வாழ்க்கையே இல்லாம போயிடும். இந்த புக் நல்லா இருக்கே, கரீம் இல்ல கிரைம், இத படிப்போம். இல்ல வேண்டாம் வேண்டாம், இத படிச்ச அப்புறம் வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. ஃப்ரீயா விட மாட்டீங்களே. இந்த புத்தகத்துல அட்டப்படத்தை மட்டும் தான் பார்த்தேன், இத கொஞ்சம் படிக்கிறதுக்கு விட மாட்டீங்களா? இந்த பாஸ் ஏன் இப்படி பண்றாரு? அது சரி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? சாரி பாஸ், நான் போய் ரெடி ஆயிட்டு தோ வந்துடுறேன். எங்க போறதுக்கு? கோனாலுலுக்கு. நீ அங்க வரல. அப்படி யார் சொன்னாங்க? அத நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்னையும் கூட்டு போங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு, முதல்ல ஒரு சிஐடிக்கு தேவை பஞ்சுவாலிட்டி தான். அது உனக்கு கிடையாது. அது என்கிட்ட நிறைய இருக்கு. இல்ல அது போதாது. அதனால நானும் பாஸும் போயிட்டு வந்துடுறோம். நீ அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டே இரு. இன்னும் அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே கண்ட்ரோல் போயிடும். புதுசா தரேன். என்ன கொல்றதுக்கா நீ முடிவு பண்ணிருக்க? பாஸ், ஒரு சிஐடி இப்படி முளையிலே கிள்ளி விட்டுறாதீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கேன். என்னையும் கூட்டு போங்க பாஸ். நாம எல்லாரும் போறோம். நான் ஹாலாலுலுக்கும், நீங்க உங்க ஊருக்கும். ஊருக்கா? எஸ், நீங்க ஊருக்கு போறீங்கல்ல, இது இருக்கட்டும். இந்தா. அப்புறம் ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? இப்ப நான் தர்றது வித்தவுட் சேலரி லீவ் தான். நான் இந்தியாவுக்கு வந்ததும் உங்களை கூப்பிடுறேன். நீங்க அப்ப வந்தா போதும். பாஸ், இதுல ஜஸ்ட் 1000 ரூபாய் தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் சார்ஜ் 950 தானே? அப்ப அதுல 50 ரூபாய் இன்னும் மிச்சம் இருக்கு. 2 நாள் டிராவல் இருக்குல்ல, செலவுக்கு வச்சுக்கோங்க. யூ டோன்ட் வரி. உன்னோட புக்க அங்க நான் என் பேர்ல சப்மிட் பண்ணி அதுக்கு கிடைக்க போற பேட்டனை நான் என் பேர்ல வாங்கிக்கிறேன். பாஸ், தைரியமா இருங்க. அந்த ஆளு சொன்னதை கேட்டல, தைரியமா இருக்கவா. அப்புறம் எதுக்கு நிக்கிற? அப்படி எங்கேயாவது உட்காரு. ஒபாமா, பில் கிளின்டன், ஜேம்ஸ் பாண்டு, அவங்க பாட்டியோட புருஷன் வரைக்கும் கூட நின்னு போட்டோ எடுத்திருக்காரு. வேற எதுக்கு? எல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு தான். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்ட வச்சது நான் தான். ஆனா கடைசியில எனக்கே ஆப்படிச்சிட்டு போயிட்டாரு. டேய், கடவுள்னு ஒருத்தர் மேல இருக்காரா? நீ என்ன கட் பண்ண பார்த்தா பாஸ் உன்ன வெட்டிட்டாரு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் புதுசா ஒரு புக் எழுதிட்டு தான் இருக்கேன். சிஐடி என்னென்ன செய்ய கூடாதுங்கறத பத்தி. சதி, ஏமாத்துறது, முட்டாளாக்குறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொரு விஷயம் கூட பாஸ் சொல்லியிருக்காரு. ஊருக்கு போக சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நாம இங்கிருந்து எங்கேயும் போல. ஹலோ, யாரு? பாஸ் இங்க இல்ல. யாராது? ஏதோ ஒரு பிரபாகரன். இங்க நாமளே கடுப்புல உட்காந்துட்டு இருக்கோம். அது யார் அந்த பிரபாகரன்? ஹலோ, பாஸ் இருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. சரி. எஸ், பாஸ் ஸ்பீக்கிங். பேலஸ்ல இருந்தா கேர்ள் மிஸ்ஸிங்கா? ஒரு நிமிஷம், நான் என் கூலிங் கிளாஸ் கழட்டிக்கிறேன். சொல்லுங்க. பை த பை, நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். மினிமம் 1 lakh அட்வான்ஸ். ஓகே ஓகே. நமக்குள்ள இது ஃபர்ஸ்ட் டீலிங்கா இருக்கிறதால சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 75,000. டன் டன். அப்புறம் கேஸ் நான் எடுத்ததுக்கு அப்புறம் கேஸோட இம்பார்ட்டன்ஸ பொறுத்து 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் போகலாம். என்ன உங்களுக்கு சம்மதமா? ஓகே ஓகே ஓகே, குட். ஆனந்தன். பாஸ், நீங்க போகலல்ல? நான் இல்லாம நீங்க தனியா போக மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு 100 ஆயுசு. நானும் அன்பழகனும் உங்களை பத்தி இப்பதான் பெருந்தன்மையா பேசிட்டு இருந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அப்படி இருந்தும் நீ சொன்னியாமே, இங்க இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாமே நான் கட் பண்ணி ஒட்டினதுன்னு. அது நான் இல்ல, அன்பழகன் தான். அவன் தான் சொன்னான். டேய் நாயே, செத்தாலும் நீ உன் குணத்தை மாத்திக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீதான். சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன். நான் இத கழட்டுறதுக்காக வெயிட் பண்ணல, அத போட்டு மிமிக்ரி பண்ண. நமக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு மச்சான். நாம என்ஜாய் பண்றதுக்கான ஒரு ஹாலிடே ட்ரிப் கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? ட்ரிப் போக உங்க அப்பா அங்க இருக்காரு. டேய், சொல்றத கேள்றா. ஒரு டீல் வந்திருக்கு. கேர்ள் மிஸ்ஸிங். கடவுள் இப்ப நம்ம கூட இருக்காரு. பாஸ் நம்மள ஏமாத்தினாரு, இப்ப நாம அதே மாதிரி பாஸை ஏமாத்த போறோம். டேய், இது சீட்டிங் கேஸ்டா. ஒருவேளை நாம உள்ள போயிருவோம். டேய், இந்த சிஐடி விசாரணைன்னு சொல்றது உனக்கு என்ன குழந்தைங்க விளையாட்டு மாதிரி தெரியுதா? இதுல எல்லாம் என்ன சேர்க்காத. நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்.
அடே இது ஒரு கேர்ள் மிஸ்ஸிங்டா. எவனும் கடத்திட்டு போகல. வசதியா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏழையா இருக்கிற குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பசங்களை பார்த்தா வர நோய் அது மாறினது அவ தானா திரும்பி வந்துட போறா. இன்னும் அந்த பொண்ணு ஏதாவது காதல் மயக்கத்துல இருந்துச்சுன்னா இங்க பாரு 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துருவா சொத்த வேணும்னு கேட்டுட்டு. ஒருவேளை அதுவும் இல்லன்னா ஊர்ல எத்தனையோ கிரைம் பத்திரிகைகள் இருக்குல்ல, அவங்க சொல்லிட்டா வித்தின் செகண்ட் நாம பத்திரிகை படிக்கவும் செய்யலாம், அவங்க அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவும் செய்வாங்க. அடே அது வரைக்கும் விசாரணைன்னு சொல்லி நாம ஜாலியா ஊர் சுத்துவோம். என்ன சொல்ற? அவங்க அந்த ஊர்ல மிகப்பெரிய மணி ட்ரீ தான். ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது. வாழ்க்கையில கிடைக்க போற மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். குடும்பத்துல யாருக்கிட்டயாவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. இஸ் இட் டீல் ஆர் நோ டீல்? டீல் 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 டீல்னு சொல்ல மச்சான், டீல்னு சொல்ல மச்சான் ப்ளீஸ். இதுவா பேலஸ்? காலமும் மாறிடுச்சு, கோலமும் மாறிடுச்சு. ராஜாக்கள் எல்லாம் இப்போ நியூ ஜென் தான். யாருப்பா அது? இந்த குள்ள கத்திரிக்காவா ராஜா? சத்தம் போடாத. இவர் தான் இந்த ஜெனரேஷன்ல கடைசி ராஜா, இளமுறை ராஜா. ராஜா இப்படி இருந்தா அந்த பொண்ணு ஓடி போனதுல தப்பே இல்ல. என்ன விஷயம்? எங்க இருந்து வர? நாங்க மும்பைல இருந்து. ஆனா நான் பின்னாடில இருந்து வரேன். அதுல மும்பைல இருந்து. யார் நீங்க? நாங்க ஹிஸ்டரி ரிசர்ச் பண்றவங்க. என் பேர் ஆனந்தன். நான் அன்பழகன். என் பேர் கோபாலன். என்ன சொன்னீங்க? கோபாலன். நான் நினைச்சேன். ரொம்ப யோசிக்க வேண்டாம், கோபாலனோட கோ. நாங்க வந்ததும் புரிஞ்சிருச்சு. மாறு வேஷத்துல வருவாங்க. நில அதிர்ச்சி, சுனாமி, தண்ணியால பாதிப்பு, வீடு நிலம் இல்லாம போயிருச்சு, குடும்பத்துல இருக்கவங்க செத்து போயிட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இதான கேட்க போறீங்க? அது இல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்யறத நான் நிப்பாட்டிட்டேன். ஒழுங்கா திரும்ப போயிடுங்க. பொண்ணு போன ஷாக்ல இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ காலம் எவ்வளவு மாறி கிடக்குது. டாக்ஸி எல்லாம் பிடிச்சி வந்திருக்கானுங்க, பேண்ட் போட்ட பிச்சைக்காரனுங்க. கோபாலா ஐயா, அவங்கள வர சொல்லு. அதோ வர சொல்றேன். இவன் இங்க வேலைக்காரனா? உங்களை ராஜா கூப்பிடுறாரு. அது சரி, இங்கத்த வேலைக்காரன். வேலைக்காரலாம் இல்ல, நான் இங்க கணக்கு பிள்ளை. இங்கிலீஷ்ல அதுக்கு வேலைக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. வாடா வேலைக்காரா. வாங்க. வணக்கம் சொல்லு. ஐயா வணக்கம். வணக்கம். ராஜா, இவங்க 2 பேரும் மும்பைல இருந்து போ சொல்லிட்டாங்க. போங்க போங்க. என்ன சொன்னேன்? என்னையா? ஐயா நாங்க. புரிஞ்சுது. நான் ஆனந்தன், இவரு ஜேம்ஸ் பாண்ட் அன்பழகன். சிஐடி தானே, பேர்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கட்டும். உட்காருங்க. தேங்க்ஸ். இங்க நடந்ததெல்லாம் பிரபாகரன் சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, காணாம போன பொண்ணு ஏதோ கீழே இறங்கி வர. நம்ம மிச்ச காசை வாங்கிட்டு சீக்கிரமா கிளம்புவோம். கேளு. பேசாமறா. சரி பெரியப்பா, கிளம்பலாமா? வாமா. இது கோபிகா, மாளவிகாவோட கசின். வணக்கம். பாப்பா, இவர் ஆனந்த், இது அப்புக்குட்டி. ஜேம்ஸ் பாண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம அப்புறம் போலாமா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே மாளவிகா பெங்களூர்ல படிக்க போயிருக்கான்னு தான் தெரியும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இங்க இருக்கிற பிரச்சனை இங்க இருக்கிற ஆளுங்களுக்கோ மீடியாக்கோ போலீஸ்க்கோ தெரிஞ்சா வரப்போற அசிங்கம் எங்களால தாங்கிக்க முடியாது. அவ்வளவு ரகசியமா இருக்கணும் உங்களோட விசாரணை. அதனாலதான் நானும் பிரபாகரன் சேர்ந்து உங்களை ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னோம். எல்லாமே எங்களுக்கு புரியுது. எங்களோட இந்த விசாரணைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உதவி தேவை. கண்டிப்பா இருக்கும். மச்சான், ரொம்ப பாடுற மாளிகை மாதிரி இருக்கு. இந்த கபோட பாரு செமையா இருக்கு. அடேங்க அப்பா, இங்க பாரு ஏசி. அங்க பாருடா, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. கட்டில போடுற ஜம்முன்னு இருக்கு. பெட் சூப்பரா இருக்கு மச்சான். நாம அமர்க்கல படுத்த போறோம். அடாதடா மனிதா, இங்க நான் ஒருத்தர் இருக்கேன் தெரியும்ல. நீங்க இங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இந்த பேலஸ்ல எவ்வளவு ரூம் இருக்கு? 17 ரூம் இருக்கு, 7 சமையல், 6 காரிடார், 32 கக்கூஸ். இங்க கக்கூஸ்லயே எல்லாரும் தூங்குவாங்க. ஐயோ, இங்க நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கப்பா, அதுவும் கன்னி பொண்ணுங்க. ஏயா, என்னையும் இங்க இருக்கிற கன்னி பொண்ணுங்களையும் பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா என்ன வெளியில போன்னு சொன்னதுக்காக எவனை என்ன அதிகாரம் பண்ற வேலை வச்சு கூடாது. என்ன தேவையா இருந்தாலும் இங்க சமயக்கட்டுல பொம்பளைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க கூடாது. தப்பிச்சண்டா சாமி.
மரியாதையா தலையை கும்பிட்டுட்டு என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். எதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நீங்க பாரு, நீங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் சமையல் கட்டுக்கு போய் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தாகமா இரு இரு இரு, உன்னை பார்த்ததுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்பவும் தாகம் இருக்கிற ஆளுன்னு. டேய், நானும் சமையல்கிட்டுக்கு போய் மோரை குடிச்சு வயிற்று நிரப்பின ஆளுதான். உனக்கு தேவையான மோரை சமையல்கிட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வரேன். மச்சான இங்கேயே பேசிக்கிட்டு இருங்க. மோர் வேணுமாமா? மோரு இத இப்படியே கொண்டு போற மாதிரி தெரியல. யாரு சொன்னாக்க இன்னைக்கு ராத்திரி இதை தலையில வச்சு எடுத்துட்டு போயிடலாம்? இத பத்தி இல்லடா. பின்ன இப்ப இங்க இருந்து போனால ஒரு 1.5 அடியில ஒர்க் வந்துரும். அப்படியா? ஓ, அவன் மோர் மட்டும்தான் குடிப்பானா? என்னது சொம்பு? சொம்புல என்ன மோரு? யாருக்கு அது? புதுசா வந்திருக்காங்களா அவங்களுக்கு. அவனுங்க இப்பதானே வந்தானுங்க. அதுக்கு முன்னாடி அவங்க தாகத்தை நீ தெரிஞ்சுக்கியா? இரு இரு இரு, இங்க பாரு, இத நானே கொண்டு போய் கொடுக்குறேன். நான் கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா? என்ன என்ன சிரிப்பு? இலை முள்ளுல விழுந்தாலும் முள்ளுல இலை விழுந்தாலும் முள்ளுக்கு தான் பாதிப்பு. சொல்லிட்டேன். அவனுங்க ரொம்ப மோசமானவங்க தெரியுமா? அதனால நீ அங்க போக வேண்டாம். நான் இதை கொடுக்குறேன். என்னவோ பண்ணு. இந்த ஒரு சொம்புனால அவங்க தாகம் தீரும்னு எனக்கு தோணல. இதுவரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கே ஒரு சொட்டு தண்ணி என் கையால நான் கொடுத்தது கிடையாது. கணக்கு பிள்ளைய வேலைக்காரனாக்குன இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இவனுங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கணும். இவனுங்களுக்கு நல்லா உப்பு அள்ளி கொட்டணும். இன்னைக்கு எப்படி குடிக்கிறீங்கன்னு பாக்குறடா. பத்தலையே, இன்னும் கொஞ்சம் போடும். Bonds, James Bonds, day after tomorrow. Tomorrow never dies. World is not enough. GoldenEye. Casanova. இவன் யாரு? இங்க இருந்தவனுங்க இல்லாம இவன் வேற புது ஆளா இருக்கான். ஏய், ஹவா ஹவா லே ஹவா குஷ்பு ருட்டாயி ககாகுலி ககுலி சுல்பு பத்தாத்தே. என்னது? முதல்ல வேற மாதிரி பேசினா இப்ப வேற மாதிரி பேசுறான். என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. ஹம்தே தோ தூர் தியா சார் சமானா. கடவுளே, இந்த பேலஸ் ஃபுல்லா திருடனுங்களால நிறைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல இந்த விஷயத்தை பத்தி ராஜா கிட்ட போய் சொல்லணும். ஆனா பெரிய ராஜா கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சின்ன ராஜா கிட்ட போய் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. பெருக்கு சீக்கிரம் ஜெகருக்கா ரெங்க ஃபர்கயா. நீங்க யாரு? நீ என்னடா சீப் சீரியல்ல நடிக்கிற மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிட்டே இருக்க? நான் பயந்து போய். நான் சீப்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்ண கூடாது. ஒரு விசாரணை அதிகாரி பல நேரங்கள்ல பல வேஷங்கள்ல வெளியில வர வேண்டி இருக்கும். அதுக்கான ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் தான் இது. டேய், ஹனுமான் எந்த வேஷம் போட்டாலும் வாலு வெளியில தான் கிடக்கும். இந்த பக்கம் இந்த பக்கம். நான் ஜிப்பு போட்டுட்டனே. ஐயோ, வாங்க. அவனுங்க இங்கதான் இருக்கானுங்க. கையும் களவுமா பிடிக்கலாம். பாத்தீங்களா, கட்டுல மல்லாக்க படுத்திருக்கானுங்க. எந்தரா? ஐயோ, என்னங்க சொல்றேன் இரு. ஐயா, இப்படியே நிக்காம இவனுங்களை புடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைங்க. போலீஸா? கடவுளே, எல்லாம் தெரிஞ்சு போச்சா? மன்னிச்சிருங்க ராஜா, நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். மன்னிக்க கூடாது ராஜா. எங்கடா மத்தவனுங்க எல்லாம்? யாரு? இங்க நீங்க இல்லாம வேற யாரு இருக்காங்க? இல்ல இல்ல, என்ன தவிர அன்பழக மட்டும். பொய்யா புழுகாதரா. உங்களை தவிர இங்க வேற யாரோ வந்திருக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்க கிட்ட போய் சொன்னேன்னு வையே, திரும்பி பார்க்கவும் தலை இருக்காது. என்ன டே, அந்த மோர் எடுத்துட்டு வேலைக்கார வந்தானா? ராஜா, பாத்தீங்களா? அவனுங்களா பாத்ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. மோர அங்க வந்து உன் வாயில ஊத்துறேன். வாடா, வெளில வாடா. நீங்க உள்ள போனாதான் அவனுக்கு வெளில வருவானுங்க. சீக்கிரம் மோரை கொடுங்க. மோர் இல்ல, உன்னை சாவடிக்க போறேன். நீங்க சீக்கிரமா உள்ள போய் பாருங்க ராஜா, பாருங்க. தள்ளி வாடா. போக கூடாது. எதுவும் பேசாத ராஜா. ராஜா, உங்க கண்ணால பாத்தீங்கல்ல? பாத்தீங்கல்ல? வெக்கம் கெட்டவன். வெளிய போடா. சாரி சாரி. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? இரு, நான் போய் பாக்குறேன். உள்ள போகாத. அவர் என்ன பார்த்தாரு நான் சொல்லிட்டு வரேன். நீ உள்ள போக கூடாது சொல்றேன்ல. சூட்ட சமாளிக்கிறதுக்கு ஏர் ஹோல்ஸ் நான் தான் போட்டேன். ஏர் கூலர் கேப்ஸ். அந்த ராஜா நினைச்சிருப்பாருல, அதெல்லாம் என்னோடதுன்னு. இங்க இருக்கிற ராஜா எல்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட்.
எப்ப பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு அப்பாவி மேல குதிரை ஏற மட்டும் தெரியும். இனி இவனுங்களை சமாளிக்க ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அவரை நான் சீக்கிரமா வர வைப்பேன். சீக்கிரம் வேலை ஆகட்டும். நிறுத்துங்கடா முட்டாளுங்களா. ஏன் இடத்துல வந்து கயிறு கட்டுறதுக்கு உங்களுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? சும்மா கத்தாதீங்க சார். போர்டை பாத்தீங்கல்ல, இது ஆரஞ்சு ப்ராப்பர்ட்டியோட இடம் சார். அவங்க இங்க பிளாட் கட்ட போறாங்க. மத்தவங்க நெஞ்சு மேலேயே ஆரஞ்சு ஆப்பிள் நடுறது? ஏதாவது சொல்லணும்னா எம்டி கிட்ட போய் சொல்லுங்க சார். எவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. உங்களை சும்மா விட மாட்டேன். கன் எடுக்க மறந்துட்டேன். சுதாகர் சார், அடிங்கடா. சார், என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கு நான் என்ன? என்னோட 18 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு உதை நான் வாங்கினதே இல்ல. தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு என்ன துவைச்சு எடுத்துட்டாடுங்க. அப்புறம் உங்களுக்காக 4 உதை நான் வாங்கினா தான் என்ன, 6 மாச சேலரிக்கு ஈக்குவலான ஃபுட்டை நீங்க ஒரு நேரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. பசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுன்னு கர்த்தர் சொல்லிருக்காருல்ல. அதுக்கு உத வாங்கணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆபத்துல உயிரை கொடுத்து காப்பாத்துறவன் தான் உண்மையான நண்பன். இன்னொருத்தனுடைய பாடியில அடி ஒழாம பாத்துக்கிறவன் தான் நண்பன். அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு சாதாரண பிசியான உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நீங்க போற சர்ச் சுவர்ல பெருசா எழுதி வச்சிருக்காங்கல்ல. அப்படியா? நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. கண்ணு முட்டை மாதிரி இருந்தா போறாது, பார்க்கணும். கண்ணு இருந்தா போதாது, நல்லா பார்க்கணும். கண்ணு இருந்தா போதாது. அவனுக்கு கிட்ட சமாடி வாங்கினல்ல, ஒரு பிசிங்கிற மரியாதை கூட கொஞ்சம் கூட கொடுக்கல. உடம்புல எங்க உதைச்சா வலிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக நான் எவ்வளவு உத வாங்கினேன் தெரியுமா? குட். அவனுங்களை பார்த்த உடனே நான் பயந்து நடுங்கிட்டேன். அப்புறம் எப்படி சார் 4 பேர் அடிச்சு செதற விட்டீங்க? வேடிக்கை பார்க்க வந்த ரசிகர்கள் கையை தட்டினதும் என்ன அறியாம அப்படி பண்ணிட்டேன். இருந்தாலும் என்ன செக் வைக்கிறதுக்கான பயங்கரமான கிரிமினல் மைண்ட் உங்களுக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். போதுடா சாப்பிட்டதே. பிரியாணி நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிடுறவன சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க எம்மு முட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டக பசியோட தம்பியோட தான் அது. முட்டை பார்த்தாக்கா இந்த சைஸ்ல இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த செக் வைக்கும்போது பாப்போம். சார், உங்களுக்கு அவிச்ச முட்டை வேணுமா? வேண்டாம், இருக்கிறத அவிஞ்சு கிடக்கு. அதை இன்னும் யார் திங்க போறா? ஐயோ ஐயோ ஐயோ, சரிமா தாங்க முடியலையே. இங்க பாரு, எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ் தெரியுமா இது? எந்த கேஸ்? இந்த புக்கில் இருக்கிற மிண்டுவோட கேஸ் விசாரணை. இது இந்த அளவுக்கு எழுதிட்டு போனது மட்டும் இல்லாம கடைசியில் எழுதி வச்சிருக்காங்க தொடருமா. ஒரே காமெடியா இருக்கு. மனுஷங்க நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கா, காமெடி வேற. பாஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, நம்ம 2 பேரோட கதை முடிஞ்சிரும். அந்த ஆளை எங்கேயாவது போ சொல்லு. டேய் பண்ணாட, நன்றி வேணும்டா, நன்றி. அது இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றியோட இருடா. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் பிச்சை கேட்டுதான் கேஸ் எடுத்து நமக்கு சாப்பாடு போடுறாரு. அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கணும்டா பிச்சைக்காரா. ஒரு கஞ்ச பிசினாரி எச்சப்பைய பச்சை தண்ணி குடிச்சது கூட கணக்கு பாப்பான எச்சக்காரன். மச்சா, நான் எப்பவும் சொல்லுவேன்ல, நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுதுன்னு. நீ நம்புனியா? இல்லல்ல. கடவுள் தான்
பாஸ் இன்னொரு பக்கம் அனுப்பிட்டு நம்மளை இங்க வர வச்சிருக்காரு. கிடைச்ச இந்த அருமையான வாய்ப்பை நீ தயவு செஞ்சு தொலைச்சிடாத மச்சான். தொலைக்கிறது கடவுள் கிடையாது, இங்க தாளுங்க தான். ரூபா 1-2 கிடையாது, நீங்க எண்ணி வாங்கினது 75,000 அப்படி கிடைச்ச காசுல கொஞ்சம் கவரிங்கும் தாடியும் கொஞ்சம் முடியும் வாங்கி அதை தீர்த்துட்டேன். இனி ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கான காசு கூட என்கிட்ட கிடையாது. நான் ஒரு உண்மையை சொன்னா நீ அதிர்ச்சி ஆக கூடாது. என்னது? நான் எஸ்கேப் ஆயிருவேன், நீ மாட்டிக்குவ. நீ எஸ்கேப் ஆனா அந்த செகண்ட்லயே நீ மாட்டிப்ப. அது எப்படி? நீ எங்க இருக்கிற விஷயத்த நான் இவங்க கிட்ட சொல்லிடுவேன். நீ சொல்லுவியா? சொல்லுவேன். ஆனந்தா, தேவையில்லாத யோசிச்சு மண்டை சூடாய்க்காத. உன் மண்டை குளிர்றதுக்காக ஒரு மருந்து இதோ ஏகிட்டு இருக்கு பாரு. இது 2 பேக்கு அடிச்சிட்டு புதுசா ஏதாவது யோசி. எனக்கு வேண்டாம். ரம்முதா. ரம்மா? எனக்கு சாட்டிங்கான நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங். குட் நைட். நேத்து நான் கிரீன்லாண்ட்ல இருக்கிறவங்க கூட தான் சாட்டிங் பண்ணேன். இன்னைக்கு ரஷ்யால சாட்டிங் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லையே சொல்லுங்களா? அப்படின்னு நம்ம சாட்டிங் ஆரம்பிச்சலாமா? லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ, என்னது இது? இந்த பேலஸ் மாதிரி அழகா இருக்கு. இந்த பேலஸோட சமையல் கட்டும், அதுலயும் இனிப்பா இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த பெண்மணிகள் தான். எப்படியாவது இந்த பொண்ணுங்க மனசுல ஒரு இடத்தை பிடிச்சிடணும். அப்படி பண்ணிட்டா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஃப்ரீலேண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபிக்சேஷன். இந்தாங்க மோரு. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் என்னோட தாகம் இந்த கன்னி பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. குடிக்கிறேன், சந்தோஷமா குடிக்கிறேன். மோரு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாது. வெரி நைஸ். இங்க நீங்க குக்கா இருக்கீங்கல்ல? குக் இல்ல, குக்கு, சமையல்காரி. நான் இங்க சமையல்காரிதான். இங்க வேலைக்கு சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுல பிரச்சனைக்குரிய ஆம்பளைங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹைவே தான், டிராபிக் ஜாமும் கிடையாது. பை தி பை, தங்கறதுக்கு உங்களுக்கு சொந்தமா ஏதாவது ஒரு வீடு? 2 கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கு. ஓகே ஓகே, போதும் போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்னடா இங்க வேலை? வழுக்கு மண்டியா வந்துட்டானா? டேய், உன்கிட்ட தான்டா கேட்டேன், ஏன் வந்த? இங்க பாரு, இந்த வீட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா அது இந்த சமையல் கட்டு தானே. ஒரு சின்ன கவனக்குறவு போதும், சாப்பாட்டுல உப்பு அதிகமாயி போயிடும். அப்புறம் நம்ம வைத்தியை கலக்கி விட்டுருவோம். அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். வெளியாளுங்களா உள்ள வர தேவையில்ல. இவனும் திங்க மாட்டான், நம்மளையும் திங்க விட மாட்டான். என்னடா? ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த வழுக்க மண்டியை போட்டு அப்புறம் வருவோம். சிவபூஜையில கரடி மது இப்ப போனவன் இருக்கானே, நிஜமா சொல்லணும்னா அவன் என்னை விட வயசானவன். ஃபுல்லா டை அடிச்சு வச்சிருக்கான். இங்க பாரு, தக்காளி மேல வெண்டைக்காய் விழுந்தாலும் வெண்டைக்காய் மேல தக்காளி விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சமையல் கட்டுக்குதான் சொல்லிட்டாமா. போய் வேலையை பாரியா. கர்த்தரே, உலகத்துல எந்த எஸ்ஐக்கும் ஏனளவு வரக்கூடாது. ஒரு ப்ரமோஷனை அப்பாவி சார்லி எதிர்பார்த்தேன். ஓசையில கிடைச்சா போதும் முழு கட்டு கட்டிடுவான். சரக்குக்கு மினரல் வாட்டர் தான் வேணுமா, சிக்கன் ஃப்ரை தான் சாப்பிடுவான். இப்படியே போச்சுன்னா அந்த எஸ்ஐ சார்லி கூடிய சீக்கிரமே திருடுங்கிற பேரை வாங்க வேண்டியதுதான். பாக்கி அந்த கோழில எடுத்துருவாயா? என்னோட எச்சல நல்லா சாப்பிடு. அந்த ராகத்தில் கொஞ்சம் காதல் சேர்ப்போம். ஏன் செல்ல கிளி அந்த பாட்டு பாடணும். அந்த ஆனந்த கடலில் சந்தோஷமாக குளிக்கணும். சந்தோஷத்தோட அவ போதும், எனக்கு போதும். நான் இந்த வாழ்க்கையே வெறுத்துட்டேன். நான் சாக போறேன்னு. இவன் இங்கே மண்டையை போட்டானா நான் மாட்டிப்பேன். கோபால்ஜி, ஏன் அழறீங்க? விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன்.
சார்லி, இன்னைக்கு என் வாழ்க்கையில மிக மோசமான விஷயம் நடந்த முக்கியமான நாள்னு தெரியுமா? எந்த பொண்ணு நேத்து வரைக்கும் என் முன்னாடி தைரியமா நின்னு பேசுனது கூட கிடையாது தெரியுமா? ஆனா இன்னைக்கு அது நடந்துச்சு. இனிமேல் நான் தைரியமான ஒரு ஆம்பளையா மாறணும். அவளுங்க முதுகு மேல ஏறி நின்னுகிட்டு சேவல் மாதிரி கொக்கரக்கோன்னு கூவணும். ஏன் நீ எனக்கு சேவலாக உதவி பண்ண மாட்டியா? கர்த்தரு, இவனுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் ப்ரமோஷன் கிடைக்குமா? நீங்க எதிர்பார்க்கறது யூ மீன் மாமா? நோ மாமா. அப்படின்னா விளக்கமா சொல்லுங்க. பேலஸுக்குள்ளார பாம்பேல இருந்து வந்த 2 பரதேசி சேவலுங்க நுழைஞ்சிருக்கானுங்க. அவனுங்களை பார்த்து சமயக்கட்டுல இருக்கிற பொட்ட கோழிங்களை கூவ ஆரம்பிச்சுட்டு, அதுவும் என் முன்னாடி நின்னுகிட்டு எல்லாமே போயிருச்சு. என் மானம் எல்லாமே போயிருச்சு. எங்க இருந்தோ வந்த அந்த 2 சேவலுங்களையும் அறுத்து கறி வைக்கலான்னு வை. என் இடம் சமையல் கட்டுக்கு வெளியில தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில எனக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? என்ன இப்படி கேட்டீங்க? இது எனக்கு ரொம்ப சாதாரணம். இன்னைக்கு நைட்டே உங்க எதிரிகளான 2 பாம்பேக்காரனை நான் தூக்குறேன், அவங்கள சமைக்கிறேன், அப்படியே சாப்பிடுறோம். நீங்க தைரியமா சிறகு விரிச்சு கூவுங்க. அப்படியே என்னோட ப்ரமோஷன் விஷயம். முதல்ல அவனுங்களை தட்டுறோம், உனக்கு அப்புறமா ப்ரமோஷன் கிடைக்குது. ஊரே மறந்து போய் சந்தோஷம். அவங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சேவலையும் ராத்திரியோட ராத்திரி அந்த சார்லி கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன். ஆமா, நீ போனதான் அப்படியே வந்து நின்னுருவானுங்க. இங்க பாரியா, அவனுங்க பயங்கரவாதிகளா? அவனுங்களா? அந்த சேவலுங்களா? அப்படின்னு ஊரை விட்டு துரத்தணுமா? அங்க இருக்கிற ஆளுங்களா இப்ப அவனுங்க கஸ்டடியில தான் இருக்கு. இவனுங்க சொல்றத மட்டும்தான் இப்ப அங்க இருக்கிற ஆளுங்க கேக்குறாங்க. அங்க ஒரு இலை அசையணும்னா கூட அவனுங்க நினைக்கணும். கர்த்தரே, இந்த பரதேசி எடுத்து இவரு வதங்கிட்ட மாட்டி வர வேலையை பாக்குறனோ? நீ என்னையா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. அவனுங்க யாரு, என்ன எண்ணத்தோட வந்திருக்கானுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பிடிக்கணும். சும்மா பிடிக்க கூடாது, ஆதாரத்தோட தான் பிடிக்கணும். ஆதாரம் தானே, அது ரொம்ப ஈஸியான விஷயமாச்சே. ஆதாரமே இல்லாம எவட வேணாலும் உள்ள தள்ளிடலாம். அதுக்கு செக்ஷன் இருக்கு. இல்லன்னா நான் உருவாக்குவேன். நானே ஒரு ஆதாரத்தை உருவாக்க போனேன். பாத்தில்ல, கண்ணத்துல ஒரு அடையாளம், ராஜ அடையாளம். பேலஸ்ல இருந்து அவனுங்களை தூக்கிட்டா ராஜா என்ன சாவடிச்சிருவான். நீங்க ஏதாவது தெலுங்குல பண்ணி அவனுங்களை வெளியே கொண்டு வாங்க. மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஓ, அது எதுவுமே நடக்க போறது இல்லையா? அவனுங்க அங்கேயே சுத்தி அவளுங்க போடுற முட்டைக்கு நான் அடக்காக்க வேண்டி இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம், அதான் நான் கூட இருக்கேன்ல. அப்படின்னா நாளைக்கு நான் வந்துடுறேன். கேஸோட டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்க. பிளேட் நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். சரி, மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீயே குடிச்சிக்க. பரதேசி ஒரு சுட்டு கூட வைக்காம போயிட்டானே. கோபாலு, எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு வை, எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கோபிகா வர்மா தூண்டில் போட்டு பார்த்தா என்ன? உங்களை ஒரு முறை சந்திக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ண. எதுக்கு? அதாவது சும்மா பேசிட்டு இருக்க. புரியுது. ஆனா என்கிட்ட இது வேணாம். உங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும்ல? சொல்ல போனா கோவப்படும் போதுதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த வசனம் எல்லாம் வேற யார்கிட்ட போய் வச்சுக்கோ. பக்கா கேடியா இருக்கா? எனக்கு மாளவிகாவை பத்தி கொஞ்சம் விஷயம் தெரியணும். ராஜா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கோபிகாவை பத்தின விஷயங்களை சொன்னாதானே கேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அப்படியே ஒரு வேலை இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல. மாளவிகா பத்தி பேசுறது என் கூட ஒட்டுறதுக்கு தானே, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க என்ன ரொம்பவே தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இது லேசில முடியற மாதிரி தெரியல. ட்ராக்க கொஞ்சம் மாத்தி பிடிப்போம். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எதனால நீங்க மாளவிகாவை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சது? உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்றேன். மாளவிகாவுக்கு அப்புறம் அடுத்த வாரிசுங்கிறது கண்டிப்பா நீங்க தான். சொந்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக கோபிகாவோட அப்பா நரேந்திரவர்ம ராஜா மாளவிகாவை சாகடிச்சிட்டாரு. பாருங்க, இப்படி பேசாதீங்க. உண்மையை சொன்னா எப்படி தப்பாகும்? நான் சொல்றது தானே உண்மை. போ.
நடக்கட்டும் நடக்கட்டும். சொனியும் பிடிச்சவன் சரியான சமயத்துல எடுத்துட்டேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். ஒத்துக்கிறேன்டா மச்சான், ஒத்துக்கிறேன். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, எனக்கு அது நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு என்னத்த புரிஞ்சுச்சு? ஏன்னா உன் மனசுல இருக்கிற விஷயங்கள் எனக்கு புரிஞ்சு போச்சுங்கிறது உனக்கு புரியலங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். உனக்கு ஒரு மண்ணும் புரியல. என்னது புரியலையா? மாளவிகாவுக்கு அப்புறம் அடுத்த வாரிசுங்கிறது கண்டிப்பா நீங்க தான். நரேந்திரவர்ம ராஜா மாளவிகாவை சாகடிச்சிட்டாரு. நான் சொல்றது தானே உண்மை. நீ கோபிகாவா இருந்தா செல்லம், நான் கோபாலகிருஷ்ணன். உனக்குள்ள இருக்கிற திருட்டுத்தனத்தை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ஆமா, இது யாரு? கோபிகாவா? நான் ஒரு தடவை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நேத்து சொன்ன எல்லாமே உங்க மனசை கஷ்டப்பட வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் எங்க வேலையோட ஒரு பார்ட்டா நீங்க பார்த்தா போதும். மாளவிகா என் கூட பிறந்தவ மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தா. எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்ல. இங்க எல்லாருக்கும் மாளவிகான்னா அவ்வளவு பிடிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்ற பொண்ணு எதுக்கு இன்னொரு இடத்த தேடி போகணும்? இல்லனா ஒருவேளை அவங்கள யாராவது டிராப்ல விழ வச்சிருப்பாங்களோ? ஆமா, இந்த மாளவிகாவுக்கு யார் கூடவாவது அஃபையர் அந்த மாதிரி? அவளுக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட விருப்பம் யார் மேலயும் இல்ல. அது உங்க நம்பிக்கை தானே. இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாளவிகாவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பையன் கூட கனெக்ஷன் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்ட இருந்தும் ஒளிச்சு வைக்கிறதும் அப்புறம் மறைக்க முடியாததும் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னு தெரியுமா? சொல்லட்டா? லவ் 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 காதல். சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. இந்த அளவுக்காவது வெளிப்படையா சொல்ல மனசு காட்டின உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. அப்படின்னா இருங்க, வேற ஏதோ என்கிட்ட நீங்க சொல்ல நினைக்கிறீங்க, வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு வாட்டி மாலு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு, அவளோட லெக்சரர் நெல்சன். அப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது? அவர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவ்வளவுதான் விஷயம். பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். புரியல? மாளவிகா பிளஸ் நெல்சன் ஈக்குவல் டு ரன்னிங். ஓடி போயிட்டாங்க, தட்ஸ் ஆல். ஆமா, இந்த நெல்சன் ஆள் இப்படி நல்ல கிளாமரா? அதுவும் புரியல. கிட்டத்தட்ட இப்படி இருக்குமா ஃபேஸ்? அப்படின்னா கிளாமர் தான். இந்த ஆளை எங்கேயாவது பார்த்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் வருது. இங்க ஒரு வாட்டி வந்திருக்காரு மாளவிகா கூட. ஆமா, இந்த ஆளோட பேர் என்ன? ஞாபகம் வரலையே. நெல்சன், மாளவியோட லெக்சரர். ஆமா ஆமா, நெல்சன். முதல்ல பார்த்த உடனே அவரை எனக்கு பிடிச்சு போச்சு. நல்ல பிஹேவியர். ஆனா பாவம், அனாதை. அதனாலதான் எல்லாருமே அவர் மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இவராதான் இருக்கணும்னு இல்ல, வேற யாராவது கூட இருக்கலாம். எங்க வேலையில எல்லாரையும் சந்தேகப்பட்டுதான் ஆகணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ணை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு. அம்மா, எப்போது என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஏண்டா அப்படி கேக்குற? எதை கேட்டாலும் மலுப்பலாவே பதில் சொல்றீங்க. அது உன்னோட நினைப்பு தான். அப்படி இருந்தா நீங்க இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டீங்க. யாரு சொன்னாங்க? உன்னோட நல்லத பத்தி தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். ஏன் நல்லத பத்தி நீங்க நினைச்சிருந்தா இந்த சதிக்கு நீங்க துணை போயிருக்க மாட்டீங்க. உனக்கு யாரு சரி செஞ்சாங்க? அப்படின்னா பெரிய மாமாட்ட சொல்லி நமக்கு சேர வேண்டிய சொத்தை என் பேர்ல எழுதி வாங்கிடுங்க. அவரு நமக்கு என்னடா குறை வச்சிருக்காரு? எப்போவாது கிடைக்கிற பிச்சை காசு தான் நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்களோ? அது எனக்கு பெருசுதான். நமக்கு அது போதுமா? பேலஸோட சொத்துல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. தரலனா போய் புடுங்கணும். நான் வாங்கிடுவேன், ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ தேவையில்லாம யோசிக்க வேண்டாம்.
அவரு எல்லாத்தோட கணக்கையும் கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. நம்ம பேர்ல பேங்க்லயும் ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு வச்சிருக்காரு. அதனால என்ன பயன்? நாய் கையில கிடைச்ச முழு தேங்காய் மாதிரி தான் அது. எல்லாத்தையும் அந்த ஆளே புடிங்கி வச்சிருக்காரு. பின்ன என்ன பண்றது? எந்த பொறுப்பும் இல்லாம நீ சுத்திட்டு இருக்கறதுனால அழிச்சிருவேன்ற பயத்துல தானே அப்படி பண்றாரு. எப்ப இருந்துமா நான் உங்களுக்கு ஊர் சுத்தியாவும் பொறிக்கவும் தெரிய ஆரம்பிச்சேன்? எல்லாரும் சேர்ந்தானே என்ன அப்படி ஆக்கிட்டாங்க. அதுக்கு நீங்களும் துணை இருந்தீங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நான் சொல்றது உண்மைதான். என்ன முன்னாடி நிக்க வச்சு பெரிய மாமா தான் விளையாடினாரு. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது பேசுன, நம்மளோட நல்லத பத்தி மட்டும் தான் அவர் யோசிச்சிருக்காரு. அப்படி இருந்தா எதுக்காக உங்களை ஒரு நோயாளி கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அந்த கஷ்டத்தை நீங்க தானே அனுபவிச்சீங்க. நீங்க 2 பேரும் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தீங்களா? ஒரு அப்பாவோட பாசம் கொஞ்சமாவது எனக்கு கிடைச்சதா? ஏன் பொறப்பு தான் அப்பாவோட சாவு காரணம்னு சொல்லி நீங்க கூட என்ன தள்ளி வச்சிட்டீங்கல்ல? ஓ மனசுல நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏன் உரிமையை கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. நீ இப்படி எல்லாம் நினைக்கிறதுக்கு இப்ப என்னடா ஆச்சு? ஹலோ, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க, மாளவிகாவை மறைச்சு வச்சிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அவ எனக்கு சொந்தமானவ. நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஒண்ணு அவளுக்கு பிடிக்கலனா அப்புறம் எதுக்குடா? யாருக்கு வேணும் அவளோட விருப்பம். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் டேய் டேய், நான் சொல்றது கேளுடா. வேணாடா, மாமா கிட்ட சண்டை எல்லாம் போடாத. ஐயோ, இவரா? அதாவது அவர் நிக்கும் போது நான் சும்மா அப்ப என்ன தேடி இவனுங்க வரலையா? ஓ, வாங்கின காசை திருப்பி கொடுக்காம தப்பிச்சிட்டோம். இனி அவனுங்க திரும்பி போற வரைக்கும் எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் தான் பாதுகாப்புன்னு இடம். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? மாளவிகா எங்க போனா? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? என் கேள்விக்கு பதில் தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எவ்வளவுதான் வயசானாலும் அந்த பழைய குணம் இன்னும் உங்களை விட்டு போல. என்ன முட்டாள்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த டிராமாவை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இந்த உலகத்தோட எந்த மூலையில கொண்டு போய் அவளை மறைச்சு வச்சாலும் சரி, நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவ விரும்பினாலும் இல்லைனாலும் இந்த தாலி அவளுக்கு தான். அவ செத்தாலும் சரி. நிறுத்துறா. ஆமாண்டா, நீ மாளவிகா கட்டுறது எங்க யாருக்கு பிடிக்கல. அவளை நான் தான் மறைச்சு வச்சேன் உன்னை அவாய்ட் பண்றதுக்கு. நீ அந்த அளவுக்கு தைரியமும் திறமையும் மூளை இருக்கிற ஆளா இருந்தா நீ அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அப்ப நடத்தி வைக்கிற உங்க கல்யாணத்தை. என்ன பண்றது? புரியல. இது தொந்தரவு பிடிச்ச விஷயம் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கடிச்சு உடைக்கிற பாரு. இத பத்தி இல்ல. பின்ன இதுல நெல்சன், அசோக் வர்மா, ராஜா, அவங்களோட தம்பி, இவங்களை எல்லாம் சந்தேகப்படலாம். சந்தேகப்பட்டுக்கோ. எல்லாரையும் சந்தேகப்படு. சந்தேகம் தான் ஒரு விசாரணை அதிகாரியோட திறமை. இன்னொருத்தர் நீ சந்தேக லிஸ்ட்ல இருந்து விட்டுட்ட. யாருன்னு தெரியுமா? அதான் அந்த குணாளன். அவனை தான் முதல்ல சந்தேகப்படணும். வேணான்னு விடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க இருந்து எஸ்கேப் ஆனா ராஜா சாகடிப்பாரு. பாம்பேக்கு போனா பாஸ் சுட்டு கொன்றுவாரு. எதுவா இருந்தாலும் சாவு கன்ஃபார்ம் தான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இதுல இருந்து வெளியே வரதுக்கு வழியை யோசி. எனக்கு யோசிக்க ஒண்ணும் இல்ல. நான் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. என்ன? இந்த சொர்க்கத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன்னு. பிச்சைக்காரனுக்கு பிரியாணி கிடைச்ச நிலைமை அதேதான். ஒண்ணு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கணும். இது மட்டும்தான் வழி. தற்கொலை கிடையாது, மன தைரியம் தான் தேவை. அதுதான் உனக்கு இல்ல, எனக்கு இருக்கு. இந்த பொண்ணோட கேஸை நீ தனியாதான் கண்டுபிடிக்கணும். திறமையும் தைரியமும் பயன்படுத்தி கண்டிப்பா உன் பின்னாடி நான் இருப்பேன். என்ன சொல்ற? எனக்கு உன்னோட எந்த உதவியும் தேவையில்ல. கண்டிப்பா உன் சப்போர்ட் வேண்டாம். நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். என்னது? ராஜா கிட்ட எல்லாத்தையும் ஓபனா சொல்ல போறேன். முட்டாள்தனமா பண்ணிடாத. இனிமே இந்த மாதிரி ஒரு ராஜாவும் அரண்மனை நமக்கு கிடைக்கிறது சந்தேகம் தான். வசூல் பண்ணும்போது மேக்ஸிமம் வசூல் பண்ணிடணும். சும்மாறா, என்னால இந்த டென்ஷனை தாங்க முடியல. அப்படி எல்லாம் பண்ணிடாத. உனக்கு ஊர்ல சொந்தமா ஒரு வீடாவது இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ என்ன கைவிட்டுறாத. நீ இந்த கேசையெல்லாம் விசாரிச்சு ஒரு வழியாகும் போது நான் இங்க இருக்கிற மதுவை கல்யாணம் பண்ணி அவ பேரில் இருக்கிற என் சொந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழுவேன்.
இனி ஒருவேளை நீ கோபிகா தம்புராட்டியை கடத்திக்கிட்டு போய் அந்த கேஸ் விசாரணைக்காக மறுபடியும் நீங்க வரும்போது என் சொந்த வீட்டுல நீ தங்கிக்கலாம். வாம், வெல்கம். அடிக்காத அடிக்காத அடிக்காத, வலிக்குதுடா வேணாடா. போயிட்டானா? எப்படி என் நடிப்பு? கர்த்தருக்கும் மிசியாவுக்கும் ஸ்தோத்திரம். 7 நாட்கள் புகை மாதிரி போய்கிட்டே இருக்கும். என் எலும்பு சின்ன கும்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் இனிமையான இதயம் வாடி போகுது. தனியா இருக்கிற ஆந்த மாதிரி நான் தூக்கமே இல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என் எதிரிங்க என் பேரை சொல்லி சாபம் வர்றாங்க. சாம்பலை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பாத்திரத்துல கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஏத்த வேலைதான். சர்ச்சு ஃபாதர் ஆக வேண்டியவன் போலீஸ்காரனா இப்படிதான் இருக்கும். யோ, என்ன என் ப்ரமோஷனுக்காக நீ குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் என் பணம் எவ்வளவு செலவச்சிருக்கு தெரியுமா? யோ, ஒரு எஸ்ஐ வச்சு செய்ய வேண்டிய வேலையை நீ என்னை வச்சு செஞ்ச. இந்த நேரத்துல பெரிய அதிகாரியோட பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் பாத்துக்கிற வேலையை செஞ்சிருந்தா இந்நேரம் எனக்கு ப்ரமோஷனே கிடைச்சிருக்கும். உன்ன நம்பின பாரு கோபாலே, கவுத்துட்டியா? இப்ப சொன்னது உன் விஷயம். ஆனா என் நிலைமை, உடம்ப செஞ்சு எந்த வேலையும் செய்ய தெரியாத ராஜா கூட உடம்ப செய்யாம கஷ்டப்படாம நானும் என் குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கு நடுவுலதான் மும்பையில இருந்து 2 பேரும் இங்க உள்ள வந்தானுங்க. கையில இருந்ததும் போச்சு, அக்கல்ல இருந்ததும் போச்சு. சமையல் கட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த பயலுக்கு அங்கதான் இருப்பானுங்க. திருடவும் முடியாம நிக்கவும் முடியாத சூழ்நிலைதான் என்னோடது. நெய் நக்கின உதட்டுலதான் எறும்பு கிடைக்கும். நான் அங்க செஞ்சுக்கிட்டு இருந்த சின்ன சின்ன ஊழலாம் அவனுங்களுக்கு தெரிய வந்தது. அந்த ராஜா என் தலையவே வெட்டிடுவான். இப்படி ஒரு தலை இருந்து என்னையா பிரயோஜனம்? அவனுங்களை ஏமாத்தி எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போற? யாராவது ஒரு பரதேசி ஒரு புகார் எழுதி கொடுத்து உதவி பண்ணிருந்தா ஒன்னத்துக்கு உள்ள போட்டு நசுக்கி புழிஞ்சு தரையில உருட்டி உன்னை உண்டு ஒன்னதான். உனக்கு தண்ணிய சாப்பாடு வாங்கி கொடுத்து என் காசெல்லாம் கரியாக்கிட்டியே, உன்னை என்ன பண்ணணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறம் நீ வேணும்னா உருட்டவோ தூக்கவோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, பரவாயில்ல. சொல்லு சொல்லி தொலை, இல்லன்னா நான் பைபிள் எடுத்து. வேணாம் நான் சொல்றேன். ராஜாவோட விஷயம் பரவாயில்ல. அவங்க இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாத இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நான் என்னதான் பண்றது? கொஞ்சம் தோல் வெள்ளையா இருக்கிற ஆம்பளைங்களை பாக்குறது இனிப்பு பாக்குற எறும்பு மாதிரிதான். அப்புறம் ஒரு சமையல்காரி பொண்ணு இருக்கு. அவளோட பேச்சும் நடையும் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா ராஜாவோட முதல் பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணுன்னு தான் நினப்பு. திமிரு பிடிச்சவ. இவளுங்களோட குழந்தைங்களை தொட்டில் ஆட்டுறதா என் விதின்னு நினைக்கிறேன். விதியை தடுக்க வில்லேஜ் ஆபீசரால கூட முடியாது, அனுபவிச்சுதான் ஆகணும். இவனுக்கு எப்படி அங்க வந்தானுங்க? உன்னோட ராஜா முன்னாடி வேட்டையாட போகும்போது கிடைச்ச பிள்ளைங்களா அது? அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த மோர் குடிக்கிற ஆளுங்களோட பழக்க வழக்கங்களை பார்த்தா ராஜா மாதிரி தான் இருக்கு. ராஜாவையே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கான். மும்பைக்கு எல்லாம் ராஜா முன்னாடி போயிருந்தது ஒருவேளை இதுக்கா இருக்கலாம். அவ்வளவு க்ளோஸா இருந்ததுனாலதான் ராஜா வேற எங்கேயுமே தங்க வைக்காம அவர் கூடவே தங்க வச்சிருக்காரு. முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேல மேல முள்ளு பட்டாலும் சேத சேலைக்குதான். கண்டக சனி கூட்டிட்டு போன்னு கேள்விப்பட்டதில்ல? இல்ல, இப்ப கேள்விப்பட்டல. இனி அவனுங்கள ராஜாவோட வாரிசா ஏதாவது அறிவிச்சாங்கன்னு வையி, அட கடவுளே, அவ்வளவுதான். கர்த்தர் மேல ஆன தப்பி தவறி அப்படி ஏதாவது நடந்தா அத்தனை விஷயங்களும் அரகரோகரா. யார பார்க்கணும்? I am CI Alex from Crime Branch. Crime Branch? ஆமா சார், உட்காருங்க. என்ன சார் விஷயம்? உட்காருங்க. இங்க தங்கி செகண்ட் டிசிக்கு படிக்கிற அனுபமாவை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனையா சார்? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் கூப்பிடுவீங்களா? நாங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. IMCI குஞ்சிராமன். எங்கன்னு சொன்னா போதும், நாங்களே போய் பாத்துக்கிறோம். இல்ல சார், நானே கூப்பிடுறேன். ஹலோ அனுபமா, இங்க கொஞ்சம் வா. நாங்க பேச மாட்டோம். ஓகே மேடம், இப்ப வரேன். சொல்லுங்க மேடம். இவங்க உன்னை தேடி தான் வந்திருக்காங்க. அனுபமா, I am CI Alex. உங்ககிட்ட இருந்து நாங்க 1-2 விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. CI Alex? எஸ், CI குஞ்சுராமன். இங்க நிறைய அக்யூஸ்டுங்க இருக்காங்க. நான் என்னோட ஸ்டைல்ல அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். குஞ்சுராமன், ப்ளீஸ் கேரி ஆன் CI Alex. வாங்க. மேரி, எனக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கல அந்த பொண்ணை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. சில சந்தேகங்களை தீர்த்துக்கிறேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, உன்னோட பேர் என்ன? சூசன். I am CI ஜோசப் குஞ்சிராமன். நான் ஒரு நல்ல கிறிஸ்டின் தான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்லா விசாரணை பண்ணி. உண்மையான பதில் மட்டும்தான் எனக்கு தேவை. உங்க மேல நம்பிக்கை வச்சு என் கூட வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். என்ன சார்?
மாளவிகா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? எனக்கு அவங்க பெரிய அக்கா மாதிரி தான். நீங்க ஒரே காலேஜ்ல தானே படிக்கிறீங்க? ஆமா, என்னோட சீனியர் தான். அக்காவுக்கு என்னாச்சு? அங்க நெல்சன் ஒரு லெக்சரர் இருக்காரா ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல? இல்ல சார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சார், நான் பிஏ ஹிஸ்டரி தான். அப்படி ஒரு லெக்சர் யாரும் இல்லையே. ஓகே, பாருங்க, இந்த ஆள தெரியுமா? ஞாபகம் இருக்கு. இவர் எனக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சென்டர் டீச்சர் தான். ஒரு தடவை மாளவிகா அக்கா என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? அவன் கூட ஓடி போக விரும்புறீங்களா? அப்படின்னா எப்போ எங்கிருந்து அப்படிங்கறதுல எனக்கு தெரியணும். எதையாவது சுருட்டிட்டு போற பிளான் இருந்தா அதையும் எனக்கு தெரியப்படுத்தணும். நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் உண்மையாதான் இருக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது காதல் இருக்கா? ஐயோ இல்ல சார். அடடா பாவம். ஏன் உனக்கு காதலிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட அழகான பையன் கிடைக்கலன்னா? இங்க பாருமா, காதல் ஒரு ஃபீல், அதை உணரணும். அந்த உணர்வு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வேணும்னா நீ இப்பவே என்ன காதலிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு முடிவையும் யோசிக்காம எடுக்க வேண்டாம். நான் மறுபடியும் வரேன், யோசிச்சு வைங்க. ஓகே செல்லும். இந்த ஆள் என்ன இங்க? என்கிட்ட இருந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்க வந்த இந்த ஆளுக்கு ஒரு வேலை கொடுக்கணுமே. ஹலோ செலோ, நான் கார்டன்ல தான். நான் உன்னோட உட்பின்னு சொன்னா போதும். சீக்கிரம் வாயேன், நாம கொஞ்சம் அப்படி சுத்திட்டு வருவோம். உன் ரூம்ல யாரும் இல்லையா? 2 மணிக்கு தான் வருவாங்களா? எனக்கு ஜஸ்ட் 2 நிமிஷம் போதும். அட, பேசிட்டு இருக்கிறதுல நான் சூப்பர் ஃபாஸ்ட். ரூம் நம்பர் சொல்லு. எது 108? 108 மாதிரி இப்ப பறந்து வர்ற பாரு. ஓகே, செத்தடா மவனே. போ, உன்னோட 108 நான் 144 ஆக்குறேன். உனக்கு 2 நிமிஷம் போதுன்னா எனக்கு 1/2 நிமிஷமே போதும். அவன் போய் பாக்குறதுக்குள்ள நான் போய் கப்புடு பிடிச்சிடணும். நாளைக்கு பேப்பர் டிவி சேனல்ல லேடிஸ் ஹாஸ்டலில் தவறான உறவு, ஒருத்த போலீஸ் கஸ்டடியில. பத்திரிகைக்காரனுக்கும் சேனல்காரனுக்கும் தகவல் கொடுப்போம். உலகம் பூரா பார்க்கட்டும். இவன் அசிங்கப்படணும். ஒரு அவசரான சிக்னல் இருக்காதே. சிக்னல் தான் பேசுறதுக்கு ஒண்ணு இருக்காது. சேனல்காரங்களுக்காக வெயிட் பண்ண அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான். அன்பழகா, ஆசை அழகா, இன்னைக்கு 108 வரேன். அன்பழகா, பண்பழகா, எப்ப கல்யாணம்? எனக்கு கிடைக்க வேண்டிய எம முட்டை பிரியாணியை தான் இப்ப நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு செக் வைக்கலான்னு பார்த்தா கர்த்தர் எனக்கு செக் வச்சுட்டான் ஐயா. சார், நானும் நிறைய சர்வீஸ் இருக்கிற போலீஸ்காரன் தான். இந்த அடிய பார்த்தாலே தெரியுது, இது ஒண்ணும் பாத்ரூம்ல விழுந்தது கிடையாது. மெடிக்கலுக்கு படிக்கிற ஏதோ கன்னி பொண்ணுங்க உங்களுக்கு செமத்தியா கொடுத்திருக்காங்க. உங்க உடம்புல இருக்கிற ஆர்த்தாலஜியும் பார்த்தாலஜியும் யூராலஜியும் எல்லா ஓலஜியும் சேர்த்து உதைச்சு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் சார். இது கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வர. கர்த்தரே, இந்த விஷயம் இன்டர்நெட், மொபைல், யூடியூப்ல வந்துருச்சா? ப்ரமோஷனுக்காக காத்திருந்தா எனக்கு டிஸ்மிஸ் தான் கிடைக்க போகுது. அக்காவும் 1 டஜன் பிள்ளைகளும் ஊர்ல இருக்கிறது நல்லதுதான். நீங்க இப்படி இருக்கத பார்த்தா அவங்களுக்கு தாங்காது. நீ ரொம்ப பேசாத. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு என்னோட 2 மாசம் லீவ் அப்ளிகேஷனை எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்துரு. கடவுளே, 2 மாசம் லீவா? சார், அது கொஞ்சம் அதிகமா இல்ல? அந்த அளவுக்கு ஒண்ணும் உங்களுக்கு அடிபடல. நீங்க கொஞ்சம் எழுந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நான் ஓய்வெடுக்க போறேன். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருந்தா கன்னி பொண்ணெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் நல்ல மசாஜ் எல்லாம் பண்ணிருப்பேனே சார். ஏன் என்கிட்ட சொல்லல? நீ யாரையா, போலீஸ் மாமாவா? இந்த ஊர்ல இவ்வளவு டிவி சேனல்ஸ் இருந்தும் அவங்களுக்கு தெரியாம விஷயத்தை முடிச்சிட்டு வந்த நீங்க செம கில்லாடிதான் சார். கொஞ்சம் அசந்திருந்தா இப்ப தெரிஞ்சிருக்கும். உங்களோட காம கூத்து டிவில லைவா. கூப்பிட்ட உடனே டிவி காரங்க லைன்ல வந்திருந்தா என் மான மரியாதை போயிருக்கும். கர்த்தர் புண்ணியத்துல மொபைல்ல சிக்னல் இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அவனுங்க பின்னாடி போய் அவனுங்க ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் ஒன்னு அனுப்பிச்சேன். அதை விட்டு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் ரகசியம் கண்டுபிடிக்க சொல்ல. உன்னோட நேரம் சரியில்லை. 10ல ராகு இருக்கு. கஷ்ட காலத்துல உனக்கு எல்லாம் பாம்பா மாறும். இருந்தாலும் அவனுங்க பெரிய கில்லாடிங்க தான். இப்படி ஆப்பு வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல.
நானும் தான் எதிர்பார்க்கல. இதோட எடுத்துக்கையா, உன் பேச்ச கேட்டு அடி வாங்க இனிமேலும் என் உடம்புல தெம்பு இல்லையா? எனக்கு எவ ரெக்கமெண்டேஷன் வேண்டாம், ப்ரமோஷன் வேண்டாம், டிஸ்மிஸ் ஆகாம பென்ஷன் வந்தா போதும். ஐயோ, இதனால நீ பயந்து மாறக்கூடாது. ஒண்ணு மிஸ் ஆனா 9 தானே சாஸ்திரத்துல சொல்லுது. போதும், அப்ப சாஸ்திரம் நீயே வச்சுக்க. பிச்சை கிடைக்கலனாலும் நாய்க்கடியில இருந்து தப்பிச்சா போதும். ஓ, நீ தானே சொன்ன அவனுங்களையும் சேர்த்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சேவல்களையும் ராத்திரியோட ராத்திரி அந்த ஊரை விட்டு கடத்துவேன்னு. பணத்தை கொத்தாதையா? அவளுக்கு பிடிச்சப்ப உன் வாயில நான் கொழுக்கட்டைய வச்சிருந்தேன். அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே நீ ஒரு போலீஸ்காரன்னு. அதுக்கான கேப் அவளுக்கு தரவே இல்ல. அதுக்கு முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பொம்பளைங்களுக்கு பாயிண்ட் 10 அடிக்க தான் பிடிக்கும். ஐயோ, இதனால நீ சோர்ந்து போக கூடாது. உனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பு. அது கொஞ்ச நாளைக்கு எந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப நாளா ஓய்வு இல்லாம முழிச்சிருந்தது தானே. இனிமேலாவது கொஞ்சம் தூங்கட்டும். போயா வெளியே. நான் போறேன். ஆனா நீ அவனுங்க ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா அந்த நொடியில உன் ப்ரமோஷன் கேரண்டி. எந்த வழியில போனாலும் சரி, எப்படியாவது அவங்கள நம்ம வழியில சிக்க வைக்கணும். இனிமேல் அது வேணுமா? வேணும் வேணும் வேணும். என் கர்த்தாவே, இந்த கொடுமைக்காரங்கிட்ட இருந்து என்ன நீ கொண்டு போயிடுயா. எந்த வழியில போனாலும் நாம அவங்கள மாட்டி வச்சே ஆகணும். சாராயத்துக்குனையா ஒரு பொருள் இந்த உலகத்துல வேற கிடையாது. கொஞ்சூண்டி இது உள்ள போனா உலகமே தத்தறிகிறது. என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். முதல் முறையா ஒரு ராஜ குடும்பத்தோட ஒன்னா உட்கார ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. குடிச்சா கண்ணு ஃபீஸ் ஆயிடுமா? இது பேட்டரியும் மத்த கெமிக்கலும் போட்டு காய்ச்சது கிடையாது. இதுல திராட்சை, ஆப்பிள், பைனாப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பலாப்பழம், அப்புறம் மாங்காய், இந்த மாதிரி பொருட்களை கலந்து பிளஸ் பனவீர் வெல்லமும் சேர்ந்து சூடாக்கி காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்த நல்ல பொருள். இதை தயாரிச்சவன் என்கிட்ட சொன்னான். நீ ஒரு கிளாஸ் அடிக்க மாட்டேன், அடிக்க வைப்பேன். குடிப்பியா? நான் குடிக்க மாட்டேன், குடிக்க வைப்பேன். வலிப்பியா? அதுவும் இல்ல, குடிக்க வைப்பேன். அப்ப செட்டப் வைக்க மாட்டேன், செட்டப் பண்ணி கொடுப்பேன். ஐயோ, அந்த கைய கொஞ்சம் கூட எனக்கு ஒண்ணு ரொம்ப புடிச்சு போச்சியா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு பெக்கு தைரியமா அடினா. ஒரே கல்ப்ல அடிச்சிட்ட போல இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு, நான் ஒண்ணு ராஜா எல்லாம் கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும். ராமநாதபுரம் அரண்மனையில ராஜராஜ வர்மாவோட 4வது பையனான அன்புதான நீங்க. படிச்சது வளர்ந்ததெல்லாம் மும்பை மாநகரத்துல. கோடீஸ்வரன், பிசினஸ் மேக்னட், வேலை ஆர்கியாலஜிஸ்ட். இங்க வந்தது கேஸ விசாரிக்க. தெய்வமே, இவன ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டனே. ஒரு பார்வை போதும் இந்த சார்லியால மத்தவங்க கைனகாலஜியை புரிஞ்சுக்க முடியும். கைனகாலஜி கிடையாது, சைக்காலஜி. ஏதோ ஒரு ஆலஜி. உள்ள சமையல் கட்டுல இருக்கிற கன்னி பொண்ணுங்களோட மனசுக்குள்ள என்னென்ன இருக்குங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட உறவு வைக்க வந்திருக்கீங்கல்ல. நீங்க ஒரு சாதாரண எஸ்ஐ ஆக வேண்டிய ஆளே கிடையாது, டிஜிபி ஆக வேண்டிய ஆளு. நானா? அப்படிதான் சீக்கிரமா ஆகிடு. மாட்டிக்கிட்டனே. இங்க டச்சிங்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையா? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? எதா இருந்தாலும். சுதாகர், அது யாரு? சீக்கிரமா எடுத்துட்டு வா. சார் ஐயாவுக்கு கூட. எஸ் சார். எதுக்கு பெண் அடிச்சா? இருக்கு கேப்போம். என்னடா பண்ண? கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். சொல்லி தானே கொடுக்க சொன்னேன். டபுளா குடுறா. தெய்வமே, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ண போறானுன்னு நினைக்கிறேன். உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிறதா நல்லது. அப்படிலாம் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்குள்ள இருக்கிற எல்லா திருட்டுத்தனத்தையும் வெளியே வர வச்சுட்டு தான் நான் விடுவேன். இங்க பாரு, எனக்கு போதும். என்னோட இன்னைக்கான கோட்டா முடிஞ்சது. இன்னும் முடியல. இது எல்லாத்தையும் குடிச்சு சாப்பிட்டா போதும். என்ன ஊத்துறா? என் கிளாஸ்க்கு உங்க அப்பா நட ஊத்துவா? சரி சார். நீ யாரு? உன்னோட என்ன சொல்லுடா. சார்லி. மூடு. சாரியா? காமெடி பண்ணாத. நீதான் என்ன பெத்து பேர் வச்சியா? ஒண்ணு விட்டுடுவே. திரும்பவுமா? நீ அந்த கோபால ஒரு வழி பண்ணுவ இல்லையா? என்னது? என்னடா வேடிக்கை பாக்குற? இவனை படுக்கப்பட்டு ஊருட்டு. எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப். சாப்பாடு இன்னும் சாப்பிடல. சிக்கன்.
இங்க மேனேஜர் யாரு? நான் தான். என்ன விஷயம்? நான் கிரைம் பிரான்ச்ல இருந்து வரேன். என்ன சார்? மிஸ்டர் நெல்சனை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்திருக்கு. விசாரிக்கும் போது அவர் இங்க ஸ்டாஃபா இருந்தது தெரிஞ்சது. 5-6 மாசத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. வேற ஏதோ ஒரு பெட்டரான சேலரி கிடைக்குதுன்னு இங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் போனும் பண்ணல, பார்த்ததும் இல்ல. அந்த ஆளோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இங்க ஜாயின் பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ் இருக்கு சார். ஜஸ்ட் மினிட். ஃபாதர், நான் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உன் பிசினஸ் நல்லபடியா வரும். எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஃபாதர். சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் எப்பவும் ஸ்துதியா இருக்கட்டும். நான் ஆல்பி, கீவர்கிஸ் ஃபாதர் சொன்ன. புரியுது, ஃபாதர் சொன்னாரு. நான் கொஞ்ச நாள் கல்ஃப்ல தான் இருந்தேன். இப்போ இங்க ஊர்ல கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ண ஐடியா இருக்கு. அதுக்கேத்த ஒரு எக்ஸ்பர்ட்ட பத்தி விசாரிக்கும் போது உங்க சர்ச்சில் ஒரு ஆள் இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் இங்க. ஓ, நெல்சனை பத்தியா? எஸ், நெல்சன் தான். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவனை பாத்துருக்கலாம். அவன் இப்பதான் போனான். பரவாயில்ல ஃபாதர், எங்க இருக்காருன்னு சொன்னா போதும், நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா வா, நான் அட்ரஸ் எடுத்தேன். ஓ, தேங்க்யூ. ஓகே, நாங்க இந்த சூப்பர்வைசர் நெல்சனை தேடி வந்திருக்கோம். அவர் இருக்காரா? உங்க பேரு? என் பேரு ஆல்பி. 1 மினிட் சார். சார், உங்களை பார்க்க மிஸ்டர் ஆல்வின் வந்திருக்காரு. ஓகே சார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், இவங்க தான். யாரு? மிஸ்டர் நெல்சன். ஐ எம் ஆல்பி. நான் எல்பி. ஓ, ஃபாதர் சொல்லியிருந்தாரு நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. என்ன சார் விஷயம்? ஆட்சேபணம் நம்ம காஃபி குடிச்சிட்டு பேசலாம். ஓகே, வாங்க. நாங்க கத்தார்ல இருந்து இப்பதான் ஊருக்கு வந்தோம். ஆமா, கத்தார்ல எங்களுக்கு நிக்கர் பிசினஸ் தான். அங்க எனக்கு பேரிச்சம்பழம் எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் இருக்கு. இவர் என்னோட பார்ட்னர். மிச்சத்தையும் சொல்லிடு. கல்ஃப் விஷயம் தான் உங்களுக்கும் தெரியுமே, பினான்சியல் கிரைசிஸ். எங்க ஊர்ல ஒரு ஐடி ஃபார்ம் ஆரம்பிக்கிறத பத்தி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட தான் அதோட ஃபுல் அத்தாரிட்டி ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, ஐ எம் ரியலி சாரி சார். என்ன நம்பிதான் இந்த ஆபீஸ். பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கமிஷன் நான் தரேன். அதாவது நல்லா யோசிச்சு சொல்ல. அது நான் சொல்றேன் சார். இங்க பாரு, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மாளவிகா விஷயம் கேளு. உங்ககிட்ட யாரோ இப்ப அத பத்தி எல்லாம் பேச சொன்னது? டேய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன சொல்ல வரேன், இங்க வா. இங்க வா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வா. ஏடா, மாளவிகா மிஸ்ஸிங் கேஸ் விசாரிக்க தான நாம இங்க வந்திருக்கோம். அதுக்காக தான நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு இவன் போயிட்டானா அப்புறம் அவளை பத்தி வேற யாருடா கேப்ப? அத பொறுமையா நாம. ஏய், நீ கேக்கலனா விடு, நான் கேக்குறேன். அப்படி எல்லாம் திடீர்னு கேட்கறது. உட்காரு, நான் பாத்துக்கிறேன். அதாவது நாங்க வந்து என்ன இங்க தான் இருந்தா எங்க போறோம்? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, இனி அவனை எங்க போய் தேடுறது? நெல்சா, நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. நாங்க சிஐடி தான். ஏற்கனவே உன்னால மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேசாம இரு. அவன் உள்ளதா இருக்கான். அது எப்படி தெரியும்? பைக் நிக்கிறத பார்த்தா தெரியாது. பைக் இங்க இருந்தா ஆள் உள்ள இருப்பான்னு யாருக்கு தான் தெரியாது. ஒரு நிமிஷம், நீ உள்ள போய் விசாரி, நான் இங்கே நிக்கிறேன். அது எதுக்கு? ஒருவேளை உன்கிட்ட இருந்து மிஸ் ஆகி இங்க வந்தானா நான் அவனை பிடிச்சிடுறேன். இல்ல, நானும் வர்றேன். நான் பாக்குறேன். ஐயோ, சத்தம் போடாதடா. நெல்சா, தம்பி நெல்சா, இங்க இல்லையே. அவன் புத்திசாலி தான். நம்ம வர்றதுக்கு முன்னாடி மாளவி கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். என்னடா நீ ஒரு இடத்துக்கு போனா அமைதியா இருக்க தெரியாதா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவன் எங்க போயிட போறான், புடிச்சலாம் விடு. நிம்மதியாக தூக்கிட்டு இருக்கியாடா? ஏய், நாங்க சிஐடி தான்டா. நெல்சன், என்ன செய்ய போற? திருப்பி போட்டு பார்க்கலாம். கொலை கேஸ்ல நீ மாட்டிப்ப. இவனை மட்டும் தொட்டு திருப்பி போட்டிருந்தா உன் கதை அவ்வளவுதான். பார்க்கலாம்.
சாப்பிடு. அம்பிகா, எனக்கு கவலை இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? பெத்தவளுக்கு அந்த கஷ்டம் தெரியுங்க. நான் எவ்வளவு தடவை சொன்னேன் போலீஸ்ல சொல்லிடலான்னு. அம்பிகா, அது மான பிரச்சனை. அண்ணனுக்கு எதிரா நான் எப்படி? உங்க யாருக்கும் நஷ்டம் இல்ல, கவலை எனக்கு தானே. நம்ம பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க. எதுவுமே ஆகாது, அவ திரும்ப வந்துருவா. என் மனசு அப்படி சொல்லுது. பேச்சாலேயோ செயலாலேயோ நாம அவளை சங்கடப்படுத்தவே இல்லை. அப்படி இருந்தும் எதுக்காக நம்ம கிட்ட அவ இப்படி? அவ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ இஷ்டப்படியே எல்லாமே பண்ணிருக்கலாம்லங்க. இந்த வாழ்க்கை பூரா தினம் தினம் வழியோட தான் வாழணும்னு விதிங்க. நான் உறுதியா இருக்கேன், அவங்க அவளை கண்டுபிடிப்பாங்க. அவளை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது. விஷயத்த சொல்லு. நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எங்க? இனியும் இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும்டா. ஊர்லயே இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிருந்துருக்கலாம். டேய், தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு இல்லாம போனதும் எனக்கு இருக்கிறதும் அதான். நீ தைரியமா இரு, நம்ம மாளவிகாவை கண்டுபிடிக்கிறோம். நெல்சனை கண்டுபிடிச்ச மாதிரி. அதுலதான் நாம தோத்து போயிட்டோமே. யாரு சொன்னாங்க? டே முட்டாள், நாம மாளவிகாவை கண்டுபிடிச்சாச்சு. உனக்கு என்னடா மூளை குழம்பி போச்சா? நீ அதை கவனிச்சியாடா? நீ மாளவிகான்னு சொல்லும்போது நெல்சனோட முகத்துல ஒரு அதிர்ச்சியை நான் கவனிச்சேன். அதோட அர்த்தம் அவன் கூட தான் இருக்கா. அங்கேயும் ஜெயிக்க உனக்கு ஏன் பிரெயின் தேவைப்பட்டது இல்ல? ஒத்துக்கிறேன். டே அன்பழக, கூடிய சீக்கிரம் அங்கிருந்து மாளவிகாவை நம்ம காப்பாத்தணும். இல்லன்னு வெய்ய, நெல்சனுக்கு நடந்ததுதான் அவளுக்கும். நாம் இருக்கும்போது அப்படி நடக்க கூடாது. அப்படின்னா நாம ஒரே ரூட்ல விசாரிக்காம 2 ரூட்டா பிரிஞ்சிடலாம். ஐடியா. ஹலோ, சிட்டி ஹெட்ஸ் தானே? நெல்சன் இருக்காரா? அப்படியா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா ஈஸ்வரா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. என்னம்மா, எங்கம்மா போற? அம்மா, நீ கவலைப்பட வேண்டாம்மா. நேத்தே வரேன்னு சொன்னாரு. மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு இங்க இருக்க நிம்மதியே இல்ல. ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும்மா. ஆபீஸ்க்கு கால் பண்ணப்போ நேத்து ஆஃப்டர்நூனே வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ நெல்சனுக்கு ஏதாவது ஆபத்து. நான் எதுக்கு ஒருட்டு போய் பார்த்துட்டு வரேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, முத்துவேல் போயிட்டு வருவான். டேய் முத்து. வேண்டாம்மா, நானே போயிட்டு வரேன். என்னம்மா? பேசாம நீ இவனையும் கூட்டிட்டு போயிடு. நீ தனியா போக வேண்டாமா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். பாப்பா, அக்கா போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன்.
இல்ல நான் விட மாட்டேன். எங்க போனாலும் நான் கூடவே வருவேன். மாலு, எனக்கு வெறுப்பா இருக்கிறதுனாலயே நான் உன்னை இங்க விட்டு போறேன்? ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாத சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். மாலு, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம 2 பேரும் 2 இடமா தங்கிதான் ஆகணும். முடியாது. ப்ளீஸ் செல்லம், நான் சொல்லத முதல்ல கேளு. நீ காணாம போன விஷயம் இந்நேரம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். உன்னோட ஆளுங்களும் போலீஸும் இந்நேரம் நம்மள தேடிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கையில நம்ம போய் மாட்டணும்னு வை, இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது உங்க கூட வாழ்றதுக்காக தான். இனி சாகுறது தான் விதினா 2 பேரும் ஒன்னா போலாம். மாலு, என்ன மாலு நீ சின்ன குழந்தைங்க மாதிரி. நெல்சன், நெல்சன், ஆஹா, இன்னும் உங்க பிரச்சனை முடியலையா? முருகேசா, நெல்சன் கிட்ட என்னையும் கூட்டிட்டு போக சொல்றியா? அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சாலோ இல்ல போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் அவன் உயிரோட விட மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு நம்ம இப்படி செய்யணுமா? இங்க உனக்கு எந்த குறையும் இருக்காது. இது உன் சொந்த வீடுமான்னு நினைச்சுக்க. நெல்சன், சீக்கிரம் வா. சாயந்தரம் 7 மணிக்கு நமக்கு ஃபிளைட். சரிமா? போறதெல்லாம் சரி. டெய்லி எனக்கு கால் பண்ணுவல்ல? சம்மதம். ஏன் செல்லத்தை என்ன பார்க்கணும்னு தோணும் போது அந்த நிமிஷத்துல நான் பறந்து வந்துடுவேன். போதுமா? அப்ப நான் வரட்டா? அம்மா இறங்கலையா? இடம் வந்துருச்சு. ஹே, 10 மணி பஸ் வந்துருச்சா? இப்ப வரும். பாப்பா, பாட்டி யாரோ வந்திருக்காங்க. பாப்பா, இந்த மாளவிகா. யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? நீ உள்ள போமா. நான் மாளவிகாவை பார்க்க வந்தேன். மாளவிகாவா? அது யாரு? இந்த நெல்சன். எந்த நெல்சன்? நெல்சனை தெரியாதா? நீங்க சொல்ற நெல்சனே எனக்கு தெரியாது. தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. சும்மா என் நேரத்தை வீணடிக்காத. போப்பா. டேய், நீ உள்ள போய் படிப்போ. நெல்சன் ஒரு ஆக்சிடென்ட்ல. நெல்சனுக்கு? இல்ல, இது வேற ஒரு நெல்சன். வீடு மாறி வந்து. ஐயோ, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லு. நெல்சனுக்கு என்ன பாச்சு? நேத்து ஒரு பைக் ஆக்சிடென்ட். மாளவிகாவை கூட்டிட்டு வர அவன் தான் ஆள் அனுப்புனான். தம்பி, அவனுக்கு ஏதாவது? மாளவிகாவை கூப்பிடுங்க. அவளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போவேன். ஐயோ பாவம். இது எதுவுமே தெரியாம அவன் நெல்சனை தேடி அவன் வேலை செய்யற இடத்துக்கு போயிருக்கான். எப்ப போனா? போய் 1 மணி நேரம் தான் இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க மாட்டா. அப்படின்னா சரி, நான் வரேன். தம்பி, உன் கூட நானும் வரேன். வேண்டாம், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒண்ணுன்னா நான் தகவல் தரேன். தம்பி, மாளவிகா போனதும் நெல்சனை தேடி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க இத பத்தி சொல்லவே இல்லையே. கவலைப்படுவீங்களோன்னு நினைச்சு சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்க கார்லயே வந்தாங்க. ஆமாப்பா. எந்த காரு? அது ஒரு பிரவுன் கலர் சைலோ கார். பிரவுன் கலர் சைலோ கார். நான் வரேன். அட தம்பி. அன்பழகா, நீ சீக்கிரம் கொலகுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. முக்கியமா மாளவிகா அங்கதான் இருப்பா. இங்க நான் வரதுக்கு முன்னாடி நெல்சனோட நண்பர்கள்னு சொல்லி ஒரு சைலோ வண்டியில யாரோ வந்திருக்காங்க. அவனுங்க வர்றதுக்கு முன்னாடி நீ அவளை கூட்டிட்டு போகணும். நான் இதோ இப்பவே வந்துடுறேன். ஓகே? இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஒருவேளை தலையில துணி போட்டு மறைஞ்சிருக்கலாம். இது முகம் தெரிய மாட்டேங்குதே. உங்க முகத்தை பார்க்கதான் வந்தேன். ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஐயோ, சாரி. இனி நம்ம எங்க போய் தேடுறது? ஏய் கள்ளி, பர்தா போட்டு மூடி மறைச்சுக்கிட்டா என்னால உன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? என் திறமை என்னங்கிறது இப்ப நான் காட்டுறேன். நெல்சன் சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நெல்சன் எங்க? எல்லாம் சொல்றோம். நீங்க வண்டியில வந்து ஏறுங்க. அது உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. அண்ணா, பைபாஸ்க்கு இந்த வழியா போலாமா? கூடி சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிடணும். நெல்சனுக்கு ஏதாவது? ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. அந்த லெஃப்ட் திரும்பினா பைபாஸ் தான். மாளவிகா, மாளவிகா, ஏய், ஏய், இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது நீங்களா இருந்தா என் கண்ணில் பட்டது எவ்வளவு நல்ல விஷயம்.
அந்த ஆனந்தம் கண்ணில் பட்டிருந்தா என் பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சீக்கிரம் தப்பிச்சு போயிடுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரவே கூடாது. இந்த போட்டோல இருக்கிற ஒரு முன் நீயும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்க. இந்த முகத்தை கொஞ்சம் காமிக்கிறியா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா, எதுக்கு படிக்கிற? அச்சோ, துரத்துறாங்களே. ஐயோ, நண்டு சண்டெல்லாம் ஓடி வருது. என்னாச்சு? நீ சொன்ன அந்த பொண்ணு அதோ அந்த கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்கடா. சீக்கிரம் ஏறு. ஏ மாளவிகா, இன்னைக்கு நான் உன்னை தூக்க போற பாரு. வண்டி எடு, சீக்கிரம் சீக்கிரம் ஓட்டு ஓட்டு வேகமா. ஏய், பாத்து பாத்து அவன் அடிச்சிடாத. ஏய், ஓரமா போடா டேய். நான் எதுக்காக வந்த தெரியுமா? நீ கொடுத்து வச்ச ஆளுதான். ஓம் ப்ரமோஷன் சீக்கிரமா ஏமாத்தலான்னு பாக்காத. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இப்படி எல்லாம் சோர்ந்து போக கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம பின்ன எப்படி? ஐயோ, அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அது வெளியே வந்துடுவானுங்க. ஐயோ, அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனுங்களை தூக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஐ சார்லி, டிஎஸ்பி சார்லி ஆயிடுவேன். சீக்கிரமா அவனுங்களை தேடி கண்டுபிடி. நேரத்தை வீணடிக்காத. தேடி கண்டுபிடிச்சு நேரத்தை வீணடிக்க மாட்டேன். மும்பையில இருக்கிற அவனுங்க கூட மோதறதுக்கு நான் எப்பவும் தயாரா இல்ல. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத. என்னோட வேலையும் உன்னோட வேலையும் போற விஷயம் தான். அவனுங்க 2 பேரும் சேர்ந்து மும்பைக்கு தான் போயிருக்கானுங்க. எதுக்காகன்னு நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இல்லன்னா பெரிய ராஜாவை போலீஸ் அதிகார வச்சு கொஞ்சம் மிரட்டினா அந்த கேவலமான உறவோட கதை வெளியில வந்துரும். அவனுங்க ராஜாக்கள் ஆகிறது எப்படி நாம தடுத்து நிப்போம். போது நிறுத்தியா? நன்றி கெட்டவனே. சாப்பாடு போட்ட படுக்க துரோகம் பண்ண பாக்குறியா? ராஸ்கார்லி, இது நான் தான் கணக்கு பிள்ளை கோபால. ப்ரமோஷன் சொல்லி என்ன ஏமாத்த ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதை பயன்படுத்தி நீ சரக்கு சிக்கன சாப்பிட்டதை தவிர எனக்கு வேற என்னையா பிரயோஜனம் இருக்கு? நீ அந்த ராஜாவை ஏமாத்த பார்த்த மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பார்த்த அடிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன். நீ யாரு? வாமனா? வெளியே போடா குரங்கு. ஐயோ, மெடல் ஆயிட்டானா? ப்ரமோஷன் கிடைக்காம பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் உங்க அப்பனுக்கு தான். இனி இந்த விஷயத்துக்காக வீட்டுக்குள்ள வந்தா உன்னை அடிச்சு மண்டை கிட்ட பேத்துருவேன். போ. இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல. கொசு தொல்லை ஒழிஞ்சது. இனி அந்த ராஜாக்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படியாவது டிஎஸ்பி ஆயிட வேண்டியதான். அந்த ஒண்ணு மட்டும் நடந்தாலே போதும். யாரா நீங்க? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? உன்னை வச்சு எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு. என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க ராஜாவோட பேலஸ்ல எங்களுக்கு தேவையான பொருள் ஒண்ணு இருக்கு. என்னது? நீங்க யாரும் கவனிக்காம விட்ட பழைய ஓவியம் உங்க பேலஸ்ல பத்திரமா இருக்கு. அதை நீ எடுத்து கண்டிப்பா என் கையில தரணும். எதுக்கு? இங்க பாரு, இதெல்லாம் ஒரு பிசினஸ் தான். உங்களுக்கு பயனில்லாத அந்த ஓவியம் எங்களுக்கு தேவை. நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பேலஸ்குள்ள போய் ஓவியத்தை திருடிட்டு வர்றதுக்கு நான் ஒன்னும் திருடன் கிடையாது. உயிரே போனாலும் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நீ அந்த ஓவியத்தை கண்டிப்பா எடுத்து தருவ. தந்தேதான் ஆகணும். என்ன மிரட்டுறையா? அப்படியும் சொல்லலாம். ரொம்ப பிடிவாதமா இருந்தா நஷ்டப்பட போறது உங்க பேலஸ்ல இருக்கிற 2 உயிர் தான். நீயும் மாளவிகாவும். மாளவிகாவா? சந்தேகமே வேணாம். அவங்க எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. ஒரு மோசமான சூழ்நிலையில மாலுவோட காதலனை சாவடிக்க வேண்டியதா போச்சு. ஆனா அப்பாவியான அந்த மாளவிகா எதுவுமே தெரியாம அவ நெல்சனுக்காக காத்துட்டு இருக்கா. நீங்க நல்ல முடிவா சொல்லலனா எனக்கு யோசிக்க டைம் வேணும். மாலு, சாப்பிடு. நெல்சன் ஏன் இன்னும் வரவே இல்ல? அது அவன் வருவான். பிரசாத், எல்லாரும் ஏதோ மறைக்கிறீங்க. சொல்லுங்க, நெல்சனுக்கு என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களை 2 பேரையும் போலீஸும் உங்க சொந்தக்காரங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா நெல்சனுக்கு கால் ஆவது பண்ணுங்களேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இப்ப நெல்சனை பார்த்தே ஆகணும். மாளவிகா ப்ளீஸ், இன்னைக்கு ராத்திரி அவன் வரலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நானே மாளவிகா கிட்ட நெல்சனை கொண்டு வந்து சேர்க்கறேன். என்னப்பா, என்னாச்சு? முதல்ல மாளவிகா. இங்க பாரு, முதல்ல பேலஸ்ல இருக்கிற ஓவியம் அது எங்க கிட்ட வந்த உடனே
அந்த மாளவிகாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவோம். உங்களுக்கு தேவையான ஓவியம் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ போ. இத நெல்சன் சொல்லி மாளவிகாவை பயன்படுத்தி பேலஸ்ல இருந்து நாங்க எடுக்க வச்சதுதான். நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. சத்தம் போடாம போகணும். இந்த கதையோட வில்லனை நாம கண்டுபிடிச்சாச்சு. ராஜாவுக்கு போன் பண்ணி அட்வான்ஸ் தவிர மிச்ச பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். அத கொஞ்சம் கூட. ஏய், ராஜாவை கூப்பிடணும்டா. வீடியோ எடுத்துட்டு இருக்கா, பேசாம இரு. இந்த நேரத்துல நீ எதுக்குடா வீடியோ எடுத்துட்டு இருக்க? ராஜா கிட்ட சொல்லிட்டு மிச்ச பணத்தை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து எஸ்கேப் பண்ண வேண்டியதானே? இதுல சொல்லியிருந்த அந்த டீடைல் ஸ்கெட்ச் நாங்க கேட்ட அந்த ஓவியத்தில் தான் இருக்கு. பேட்டரிக்கு இதுல புது இங்க யாரும் இல்ல. வா. உடனே நான் மாளவிகாவை பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லா புரியுது. அசோக் வர்மா தான் கேங்கோட லீடர். நாம சந்தேகப்பட்ட மாதிரி அவனோட கஸ்டடியில தான் மாளவிகா இருக்கா. அந்த நெல்சன் பின்னாடி போன நேரத்துக்கு இந்த அசோக் வர்மா பின்னாடி போயிருந்தேன்னா இவனுக்கு 2 அடி அடிச்சு அவன் வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வச்சிருந்திருக்கலாம். மாளவிகாவை காப்பாத்திருக்கலாம். அன்பழகா, அவங்க பேலஸ்ல இருக்கிற ஓவியத்தை பத்தி பேசுறத கேட்டல்ல, அதை எடுக்க அவனுங்க வருவானுங்க. அந்த இடத்துல வச்சு அவங்கள ஸ்பாட்ல தூக்கிடுவோம். முட்டாள்தனமா பேசாத. முதல்ல மாளவிகா இவனுக்கு கிட்ட இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவளை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் தான் அசோக் வர்மா. நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நாம 2 பேர் மட்டும் நினைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. அதுக்கு நமக்கு தேவை ஒரு போலீஸ் அதிகாரியோட லீகல் சப்போர்ட் தான். அப்படின்னா நாம அந்த சார்லியை கூப்பிட்டா என்ன? அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட உதவாங்க வச்சுட்டு அந்த சமயத்துல நாம மாளவிகாவை கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி உனக்கு மூளை இல்லன்னு யாரு சொன்னது? நீ தானே அப்பப்ப சொல்லிட்டே இருக்க. அப்படின்னா சாரி. நாம முதல்ல அந்த சார்லியை சந்திக்க போறோம். பேலஸ்குள்ள இவ்வளவு பெரிய கடத்தல் நாடகம் நடந்தும் கூட சட்டத்தை பாதுகாக்கிற நேர்மையான அந்த சார்லிக்கு ஏன் தெரியாம போயிடுச்சு? எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி ஒரு பெட்டிஷன் கொடுத்துரு. மாளவிகா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கிறேன். ராஜா. என்ன ராஜாவா? சார்லி சார், நாங்க பாம்பேல இருந்து வந்த சிஐடிங்க மாளவிகா கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்கு. எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். காமெடி கிடையாது, நான் சொன்னது உண்மை. அப்படிங்க ராஜபரம்பரை கிடையாதா? இல்ல இல்ல கன்ஃபார்மா? அப்புறம் மாத்த கூடாது. இல்ல, நான் முன்னாடி உங்களை சந்தேகப்பட்டேன். அந்த கோபால் சொன்னதை நான் நம்பல. உண்மையை சொல்லுங்கடா. நீங்க பயங்கரவாதிக்கு தானே? தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க விசாரிச்சு கண்டுபிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமேனு தான். இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு ஈஸியா மாளவிகாவையும் கடத்தி கூட்டு வந்துடலாம். கோவப்படாதீங்க செய்தி சார். மாளவிகாவை கடத்திட்டு போனது யாருன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவங்கள உதைக்கிறதுக்கு என் 2 கையை துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, யார் அவன்? அசோக வர்மா. யாருன்னு சொன்னீங்க? அசோக வர்மா ராஜா. இந்த கேஸ் விசாரணையிலிருந்து நான் ஒதுக்கிக்கிறேன். இங்க பாருங்கய்யா, 25 வருஷமா கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என்ன பிசி ஆகலன்னு பாக்காதீங்க. வந்த வழியே போயிடுங்க. சார், மாளவிகாவோட உயிருக்கே ஆபத்து. அசோக வர்மா தான் மாளவிகாவை கடத்திட்டு போனது. அசோக வர்மா மாளவிகாவை கடத்திட்டு போயிட்டாரா? அசோக வர்மா மாளவிகாக்கு யாரு? மொரமாம. மாளவிகா அசோக வர்மாக்கு யாரு? மொர பொண்ணு. மொரமாப்புல மொர பொண்ண கடத்திக்கிட்டு போயிட்டானா? இது முறை இல்லையா? இந்த சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. அப்புறம் தான் இதுல ஏதோ சதி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இது பெரிய ராஜாவை பிளாக்மெயில் பண்றதுக்கா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓஹோ, அந்த சந்தேகம் சந்தேகமாவே இருக்கட்டும். இந்த கேஸ்ல நான் தலையிட மாட்டேன். சும்மா வேலையில இருந்த ஓனா எடுத்து மீதியை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி இன்னும் பேசிக்கிட்டு இருந்தா உங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன், போயா. ஆனா நீயும் அசோக வர்மா அப்புறம் குணால 3 பேரும் சேர்ந்து செஞ்ச டிராமா தானே நான் போய் ராஜாட்ட சொல்லிடுவேன். அவர் நம்பலனா நம்ப வெப்ப. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. வா, நாம போய் முதல்ல ராஜா கிட்ட விஷயத்த சொல்லுவோம். இந்த ஆளுக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்குது பாப்போம். ஏமாத்திட்டேன் உங்களை ஏமாத்திட்டேன். நான் உங்களை ஏமாத்திட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
பேலஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆக எனக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நானும் எங்களோட ஃபோர்ஸும் உங்களுக்கு பின்னாடியே இருக்கும். புரியலையே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படியாவது அந்த இடத்துல நுழைங்க. நான் ஃபோர்ஸோட வந்து மாளவிகாவை காப்பாத்தி ராஜா கிட்ட ஒப்படைச்சு எப்படியாவது ப்ரமோஷனை வாங்க பாக்குறேன். அதான நல்லது, அதுதான் நல்லது. அது மட்டும் தான் இனிமே நடக்கும். உங்களால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. இதை விட நான் எப்படி என் நிலைமை உங்களுக்கு புரிய வைப்பேன்? எனக்கு அழுகையா வருது. நாங்க இப்ப போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். மாளவிகாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, கேப் போடுறதுக்கு இந்த தலை இருக்காது. நீங்க கண்டிப்பா என்ன நம்பலாம். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். நீங்க கூப்பிட்டா ஒரு நன்றியுள்ள நாய் மாதிரி நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் வருவேன். என் போன் நம்பர் 1100. போலாம். அசோகன், அன்னைக்கு அவன் சொன்ன அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. கண்டிப்பா அவரா இருக்கணுங்கிறது இல்ல, என்னோட ஒரு சந்தேகம் தான். கிடையாது, அவனே தான் என் மாளவிகாவை கடத்திட்டு போயிருக்கான். பழைய அதிகாரம் ஒண்ணும் இல்லைனாலும் இந்த வயசுலயும் அசோகன் கிட்ட இருந்து என் மாளவிகாவை திருப்பி கொண்டு வர்ற தைரியமும் தெம்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் என் பொண்ணு அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அசோகவர்மா மட்டும் இல்ல, ஒரு பெரிய கூட்டமே அவன் கூட இருக்கு. அவங்களுக்கு வேற என்னமோ பிளான் எல்லாம் இருக்கு. உங்க கைவசம் இருக்கிற ஏதோ ஒரு ஓவியத்தை கைப்பற்றதுதான் அவங்களோட பிளான். என் கையில இருக்கிற ஓவியம் எங்க ராஜ குடும்பத்தோட பேலஸ், கோவில், பாதுகாப்பு பத்தின ரகசியங்கள் எழுதின ஓவியம் தான். எந்த காரணத்தை கொண்டு இது வெளியே வரவே கூடாது. அதுதான் சட்டம். அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் நீ தனி ஆள் கிடையாது, உன் கூட உன் நண்பர்களும் இருப்பாங்க. அபு, நீயா? அப்ப சரி, போலாம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பத்தி தெரியும்ல. என் தலையே போனாலும் இனி இந்த ராஜாவே வந்து கேட்டாலும் கூட எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதையும் பார்க்கல, கேட்கல, பேசல. போதுமா? அந்த ஆள் நம்மளை ஏமாத்திருவானா? தோ வரான். இங்க பாருங்க, இந்த சுரங்க வழியாதான் நம்ம பேலஸ் இருக்கிற கோயில் அண்டர் கிரவுண்ட் வழியா போய் சேருது. அப்புறம் அங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற கோடி மதிப்பு இருக்கிற அந்த பொருளை நாம எடுக்கணும். அந்த நேரத்துல நாம அனுப்புற மிசைல் இந்தியாவோட ராக்கெட்டை நாசம் பண்ணிடும். என்னடா பண்றீங்க? நீங்க கேட்டா கொடுத்துறோம்ல. கட்டா விடுங்கடா. டேய், என்னடா பண்றீங்க? டேய், வேறடா, கட்டா விடுங்கடா. விடுங்க. டேய், வேறடா. அதுக்குள்ள அடிச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் தரணும். கழட்டி விடுங்கடா. நீங்க விட்டுங்கடா. அடிக்க போறீங்க. இதுதான் டிஜிட்டல் வாட்ச். எங்களை விட்டுருங்க. எங்களை காப்பாத்துங்க. வாங்க வாங்க வாங்க. டேய், சீக்கிரம் வாடா. போங்க. ஃபாதர், மாளவிகாவை பாதுகாப்பா ஒப்படைக்க இதை தவிர வேற இடம் கிடையாது. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னா அங்க அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. அவ உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த ரவுடிங்க அவ குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நடுவுல எங்களுக்கு ஏதாவது ஆனாலும் சரி, மாளவிகாவோட உயிர் உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கும். கர்த்தர் எப்பவும் நல்லவங்க பக்கத்துல தான். தேங்க்யூ ஃபாதர். நாங்க போற விஷயம் நல்லபடியா முடியணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. கர்த்தர் உங்க கூடவே இருப்பார், உங்களை பாதுகாப்பார்.
கடவுளே, என்னால என் நெல்சன் இல்லாத இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அழாதன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல. விதிய நம்ம என்னதான் செய்ய முடியும்? மாலு, என்னை ஏன் தனியா விட்டுட்டு போன? அதனாலதான் இது எல்லாமே. நம்மள பிரிக்க கடவுளால் கூட முடியாது. கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்கிறதால மட்டும்தான் ஆனந்தனும் அன்பழகனும் அங்க வந்து நெல்சனோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை தான். நிறைய பணம் தர சொன்னதும் நான் மறந்துட்டேன். உன் கூட சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை அது மட்டும்தான் எனக்கு கனவா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஃபாதர் கிட்ட கூட தப்ப நீ உணர்ந்தாலே போதும் மகனே, கர்த்தர் உன் கூடவே இருப்பார். லைட்ட போடு. ராஸ்கல்ஸ், என் பேரை சொல்லி இங்க வந்து நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல? உங்களை எல்லாம் உள்ள தள்ள வேண்டிய செக்ஷன் இப்ப ரெடியா இருக்கு. அப்புறம் நீங்க வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. ஏதாவது சொல்றா? மன்னிச்சிடுங்க பாஸ், நீங்க கிளம்புன அடுத்த செகண்ட் வந்த கேஸ் தான் இது. உங்களை கூப்பிடலாம் நினைச்சா சிக்னலே கிடைக்கல. பாஸ் இல்லனா கேஸ் இல்லன்னு சொன்னா அது உங்களுக்கு தான குறைச்சல் பாஸ். அதனாலதான் நாங்க அந்த கேஸை ஏத்துக்கிட்டோம். இது தப்பா பாஸ்? நீ ஒருத்தன் தான் இவனையும் கெடுக்கிறது. ரெண்டு பேருமே இப்பவே இங்க இருந்து கிளம்பணும். நாங்க சொல்றத கேட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க பாஸ். இது அவன் தானே கேனல்? இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? இவனுடைய உண்மையான பேரு ராமன் காலே. அமெரிக்கன் குடியுரிமை இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்பை தான் இவன். இன்டர்போல் தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள். இந்தியால நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்ல இவன் இருக்கான். யோசிக்க கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் அவங்க பிளான இல்லாம பண்ணணும். உலகத்திலே நம்பர் ஒன்னா மாறிட்டு இருக்கிற இந்தியாவோட சிட்டிஸ்ல வெடிகுண்ட வெடிக்க வச்சு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்க வச்சு உலகத்தோட முன்னாடி இந்தியாவை அசிங்கப்படுத்துறது தான் நம்மளோட முயற்சி. இந்தியாவுக்கு வர ஃபாரின் மணியை நிப்பாட்டி இந்த நாட்டை ஒரு ஏழை நாடா மாத்தினா இங்க அல்கொய்தா கண்ட்ரோல் வந்துரும். அதோட இந்தியாவை உலக நாடுகள்லாம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. நாம இங்க வர்றதுக்கு காரணம் அமெரிக்காவில கண்டுபிடிக்க முடியாத பூமியில் உள்ள எல்லா மூல முடுக்கெல்லாம் போய் சேர ஒரு சேட்டலைட் இந்தியாவை கண்டுபிடிச்சாச்சு. அதை மட்டும் லான்ச் பண்ணிட்டா உலகத்தில் இருக்கிற நம்மளோட இடத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் நடக்கிற எல்லா செயலையும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அவங்களோட அந்த எண்ணம் நிறைவேறக்கூடாது. ஆகஸ்ட் 12 அன்னைக்கு தும்பூர்ல இருந்து அனுப்புற சேட்டலைட் நாசம் பண்ணும். பாருங்க, இதான் நீங்க சொன்ன அந்த இடம். இந்த இடத்துல உயிரினமே கிடையாதே. ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற காட்டுக்குள்ளதான் நாம இப்ப நின்னுட்டு இருக்கோம். இத சுத்தி அடர்ந்த காடும் தண்ணி நிறைய இருக்கிற ஆறும் தான். இன்னும் 10-15 கிலோமீட்டர் போனாதான் நம்ம போக வேண்டிய இடம் வரும். 10-15 கிலோமீட்டரா? ஆமா. இனி நம்ம கால் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது மோசமான அடர்த்தியான காடு. மனுஷனையே திங்கிற காட்டு மிருகங்கள். அடர்த்தியான வழி. ஆமா. நமக்கு முன்னாடியும் பின்னாடியும்
துப்பாக்கி வச்சிருக்கிற எதிராளிங்க இருக்காங்க. சின்னதா இருக்கிற ஒரு இலை அசைவ கூட நம்ம கவனமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நம்மள அட்டாக் பண்ற சில காட்டுவாசிகளையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பவே சொன்ன தேவையான அளவுக்கு போர்ஸ் வெப்பனை எடுத்துட்டு வரலான்னு. பேராசை பெருநஷ்டம்னு நீ சொன்னதை இவர் ஏத்துக்கவே இல்லையே ஜீசஸ். காட்டுக்குள்ள காட்டெருமையோ கரடியோ நம்மள அடிச்சிருச்சுன்னா சர்ச் ஃபாதருக்கு பிரேயர் பண்ண கூட என் உடம்புல ஒண்ணுமே இருக்காது. என் பொண்டாட்டி மேரி, பசங்க சூசி பிசி லிசி கிசி, நீங்க அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு நிம்மதி கொடுக்கிற ஒரே விஷயம் என்னது? இந்த காட்டுக்குள்ள இந்த சின்ன பாம்பெல்லாம் கிடையாது. ஒன்லி கிங் கோப்ரா தான் இருக்கும். ராஜநாகம். நாகமா. இதுதான் தும்பூர்ல ராக்கெட்டை லான்ச் பண்ற இடம். இது நாம நிக்கிற இடம். கரெக்டா 10:05க்கு ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க. ராக்கெட்டை லான்ச் பண்ணதும் கரெக்டா 3 செகண்டுக்கு அப்புறம் நம்ம மிசைல் அந்த ராக்கெட்டை ஒண்ணு இல்லாம பண்ணிடும். இந்த நேரத்துல உலகத்தோட மொத்த கவனமும் தும்பூர்ல தான் இருக்கும். அந்த நேரத்துல நாம பேலஸ் கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நமக்கு சொந்தமாக்குவோம். பாஸ், நாமளும் அவங்க கூட போயிருந்திருக்கலாம். இந்த ஆபரேஷன்ல அந்த டெரரிஸ்ட் எல்லாம் சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணணும். அதுதான் என்னுடைய பிளான். மூளையை பயன்படுத்தணும். மூளை அதிகமாகி அவனுக்கு முன்னாடி போய் விழாம இருந்தா போதும். வாய மூடிட்டு வா. பாஸ், நாம இங்க இருக்கிற பெரிய மரத்து மேல ஏறி உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில போன என்ன, அதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல. ஒண்ணு ஆனந்தன் இல்லன்னா டெரரிஸ்ட். அத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முன்னேறி போனா என்ன. இனி ஒருவேளை அந்த ஆனந்தன் எல்லா டெரரிஸ்டையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தான்னு வைங்க, அந்த வெற்றியில நாமளும் கலந்துப்போம். என்ன சொல்றீங்க? கோல நிறைய தடவை சாவான், வீர ஒரு தடவை தான் சாவான். தைரியசாலியான பாஸோட கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி மிலிட்டரியில வேலை பார்க்கும் போது யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன உடனே நீங்களே உங்க கைகளை உடைச்சுக்கிட்டு போய் ஹாஸ்பிடல் படுத்த ஆளு தானே? இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னா? என்ன பாஸ், நானும் ஒரு பிரில்லியன்டான சிஐடி ஆபீசர் தானே. இதெல்லாம் என் எதிரிங்க சொல்லிட்டு தெரியுது. அப்ப அது உண்மைதான். தேவையில்லாத விசாரிக்கிற உன்னோட இந்த திறமை இருக்கு பாரு, அதை நீ சரியா பயன்படுத்தி இருந்தா எப்பவோ நீ பெரிய சிஐடி ஆயிருப்ப. டேய், முதல்ல ஒரு சிஐடிக்கு தேவை ரகசியத்தை பாதுகாக்கிறது. உதாரணமா உன் பாஸ் ரகசியத்தை கூட. அப்ப நான் சொன்னது உண்மைதான் போல. இப்பவாவது நான் ஒரு சிஐடின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. ஓகே ஓகே, நீதான் என்னோட வாரிசு. ஓகே, கம் ஆன் பாஸ், ஃபாலோ மீ. பாஸ், உங்க தலை கிளையில அடிக்காம பாத்து வாங்க, மண்ணெல்லாம் கீழே விழுந்துரும். பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. இந்த இடம் ரொம்ப வழுக்கலா இருக்கும். ஷூட் பண்றாங்க, மாத்திங்க. என்ன கழுத்துல மாலையா? நம்மள காப்பாத்துறதுக்கு ராஜா தான் வரணும். ராஜா! கடவுளே! சீக்கிரம் வாங்க.
பாஸ் மேல ஏறி வாங்க. வாடாங்க. நீங்க காப்பாத்துனது தாய்நாட்டைத்தான். நீ மட்டும் அந்த ஓவியத்தை மாத்தி வரையாம இருந்திருந்தா இந்த ராட்சசனுங்க நம்ம நாட்டையே அழிச்சிருப்பானுங்க. நிறைய தேசபக்தர்கள் உயிரை தியாகம் செஞ்சுதான் இந்த நாட்டை உருவாக்கி இருக்காங்க. அதை இல்லாம பண்ற யாரையுமே நாங்க விட மாட்டோம். இனி எவன் எப்படி எல்லாம் செஞ்சாலும் சரி, இங்க பூமிக்குள்ள இருக்கிற வழி எதையுமே எந்த காலத்திலயும் எவனு கண்டுபிடிக்க போறதில்ல. இந்த டெரரிஸ்ட் எல்லாம் சட்டத்தை பாதுகாக்கிற உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். இவனுங்க உயிரோட கிடைச்சாலும் பணமா கிடைச்சாலும் ரெண்டு ஒண்ணுதான். ப்ரமோஷன் நம்பர் 1, ப்ரமோஷன் நம்பர் 2. கலக்கிட்டீங்க சார். தேங்க்யூ. தெரியாம தான் நீங்க இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடதும் எங்க குடும்பத்தோடது மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட மானத்தையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. ராஜா, வேற வழி இல்லாம நாங்க இதையெல்லாம் செஞ்சாலும் கடைசியில ஒரு பெரிய ஆபத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்த முடிஞ்சது. எந்த ஒரு நாட்டு குடிமகன் செய்யறத தான் நாங்களும் செஞ்சோம். தேசப்பற்று. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய மனசு இருக்கிற ஆள் தானே. இந்த மாளவிகாவையும் அந்த நெல்சனையும் ஏத்துக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த பெரிய மனச மத்தவங்க விஷயத்திலயும் நீங்க காட்டணும். என்ன அப்படித்தானே? அப்போ நாங்க கிளம்பட்டா? நானும் கிளம்புறேன். எங்க நம்ம ஆளை காணோம். ஒன்னு 2 தடவை தான் பாத்திருக்கேன். இருந்தாலும் என் கூட பாண்டிக்கு வந்துறியா? அங்க என்ன நாம ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம்.